பத்தி அங்குள்ள மக்கள் வந்து சொன்னாங்க, இங்க ஒரு அமீர் இருக்கிறாரு, அந்த அமீர் சரியில்லை. அதுக்கு சொன்னாங்க, இந்த காலகட்டத்தில் இப்படி ஒரு எண்ணம் வந்துருச்சு, அமீர் வந்து நம்மள மாதிரி இருக்கக்கூடாதுங்க, அவர் கொஞ்சம் நல்லா இருக்கணும். குறைகள் எங்கிட்ட இருக்கும், ஆனா அமீர்ட்ட இருக்கக்கூடாது சொன்னாங்க. இது நல்லதுன்னு நினைக்கிறாங்க மக்கள். நான் சொல்லுகிறேன், இது ஒரு மிகப்பெரிய நோய் அப்படின்னு சொன்னாங்க. ஏன் அப்படின்னா, காஃபிர்கள் இடத்தான் சொன்னாங்க. நபிமார்கள் எப்ப வந்தாங்களோ அப்ப என்ன சொன்னாங்கன்னா, நம்ம என்ன கடைவீதிக்கு போறோம், அவங்களும் கடைவீதிக்கு போறாங்க, நம்மளும் சாப்பிடுறோம், அவங்களும் சாப்பிடுறாங்க. அதனால ஆதாத்தே முக்தலிஃபா, இவரு கொஞ்சம் வித்தியாசமா இருந்தாதான் நாங்க ஏத்துக்குவோம்னு சொன்னாங்க. எனவே அமீர் இடத்துல வித்தியாசத்தை எதிர்பார்க்கிறது, சரியா நடந்துக்கணும்னு நினைக்கிறது காஃபிர்களுடைய தன்மை. மூமீன்கள் ஒருபோதும் அமீர் எனக்கு சரியா இருக்கணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. எனக்கு சரியா இருந்தாதான் நான் அவர் கூட இருப்பேன், இல்லைன்னா நான் அவருக்கு எதிர்ப்பு செய்வேன். எப்படி அஜி சொன்னாங்க, உதாரணம், ஒரு சமையல்காரர், நான் சமையல்காரர் வச்சிருக்கிறேன், அந்த சமையல்காரர் எனக்கு பிடிச்ச மாதிரி சமையல் செஞ்சு நான் வச்சுக்குவேன், இல்லைன்னா தூக்கிடுவேன். அது போல அமீர் எனக்கு பிடிச்ச மாதிரி இருந்தா, எனக்கு பிடிச்ச மாதிரி நடந்தா, எனக்கு பிடிச்ச மாதிரி முடிவுகள் செய்தால் நான் அவருக்கு கட்டுப்படுவேன், இல்லையானால் அவருக்கு எதிராக போர்க்கொடி தூக்குவேன். அப்ப ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து சொன்னாங்க, இது மாதிரி ஒரு அமீர் இருக்கிறாரு, அவர்கிட்ட இவ்வளவு குறைகள் இருக்கு. அஜி சொன்னாங்க, குறைகள் தான் அமீருடைய அலாமத்து. அதுக்கு ஒரு நான் உதாரணம் சொல்றேன்னு சொன்னாங்க. ஹதீஸ் எல்லாருக்கும் தெரியும். உங்களுக்கு கருப்பின அடிமை, காது அறுக்கப்பட்ட உலர்ந்த திராட்சை போல் தலை உள்ள கருப்பின அடிமை உங்களுக்கு அமீராக நியமிக்கப்பட்டாலும் நீங்கள் அவர் கட்டுப்படுங்கன்னு ஒரு ஹதீஸ் இருக்கு. அஜி சொன்னாங்க, இதுல 4 சிஃபத் சொல்லி இருக்கிறான் அல்லாஹ். 4 சிஃபத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முதலாவது, அவர் வந்து கருப்பினம், அவர் கருப்பர், ஹபஷா. அடுத்தது 2வது, அவர் அடிமை. 3வது, அவருடைய தலை உலர்ந்த திராட்சை போல இருக்க அவருடைய முடிகள். 4வது, மூக்கருபற்று. இது 4மே குறைகள். ஒரு அமீனுடைய அடையாளமாக இங்க ரசூலுல்லாஹ் எதை சொல்றாங்கன்னா, குறைகளைத்தான் சொல்லி இருக்கிறாங்க. இதுல 3 தஹ்லீக்குடைய, மூக்கு அறுபட்டிருக்கிறது, தலைமுடி கருப்பு, இது வந்து மாத்த முடியாது, அது அல்லாஹ் கொடுத்தது. ஆனா அவர் அடிமையானார் இல்ல, அது தானா உருவானாரா? இல்லையே, அது உலகத்தில் ஏற்பட்ட நடைமுறையினால அடிமை ஆயிட்டாரு. அப்ப அதை கூட ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னாங்க. மக்காவுடைய அமீராக ஒரு தடவை அமீரை நியமிச்சாங்க, ஒரு அடிமையை. அப்போ எல்லாரும் கேட்டாங்க, என்னங்க ஒரு அடிமை போய் அமீராக்குறீங்க? அப்ப சொன்னாங்க, இந்த அடிமை நல்ல குர்ஆன் ஓதுவாரு, ஏன்னா ஹஜ்ஜுடைய நேரத்துல மக்கள் வருவாங்க, எல்லா தரப்பட்ட மக்களுக்கு தொழுகு வைக்கணும், அதனால நம்ம இவர் அமீராக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால நாங்க என்ன செஞ்சோம், இவர் அமீராக்கணும். கணித்துக்குரிய பெரியவர்களே சோர்களே, அப்போ அமீர் இருக்கிறாங்களே, அவங்களை குறை சொல்றது, விமர்சனம் செய்யறது இன்னைக்கு ரொம்ப பேசனா போச்சு. அதை ரொம்ப கைது நினைக்கிறோம். ஆனா அது மிகப்பெரிய, அது வந்து அபாயமாக இருக்குது. இன்னும் சொல்ல போனா, அமீர்கிட்ட நம்ம இத்தாஅத் செய்யணும், எந்த அளவுக்கு செய்யணும், எவ்வளவு வரைக்கும் செய்யணும், எவ்வளவு விட்டு கொடுத்து போறது. சொன்னாங்க, அமீருக்கு நீங்க எந்த அளவுக்கு விட்டு கொடுத்து போகணும் என்றால், குஃபுரை பத்தி அவர் சொல்றார், பகிரங்கமாக குஃபுரை பத்தி சொல்லி நம்மளுக்கு அதை ஏவுகிறார். 2வது, நீங்க தொழுகையை விடணும் பகிரங்கமா சொல்றார். இந்த 2 காரியங்கள் சொன்னாலே தவிர அமீரை விட்டு நாம் விலகக்கூடாது. 1000 குறைகள் அமீர்களிடம் இருந்தாலும், நம்முடைய பொறுப்புதாரிகளிடம் இருந்தாலும், அவர்களோடு நாம் இணைந்தே பயணிக்க வேண்டும். எந்த நிலையிலையும் அவங்களை விட்டுட்டு போறது நமக்கு அனுமதி இல்லை. அமீர் அப்படின்னு சொன்னா மக்கள் எதிர்ப்பாதான் இருப்பாங்க. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு, ஹஜ்ரத் அபூபக்கர் சொன்னாங்க, உமரே, எல்லாரையும் திருப்திப்படுத்தலாம் முடியாது, எல்லாரையும் சந்தோஷப்படுத்த முடியாது. சுஃபியான் சௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, ஒரு மனிதனுக்கு எதிரியே இல்லை, ஒரு அமீருக்கு எதிரியே இல்லை, ஒரு அமீருக்கு எல்லாம் சாதகமா இருக்கு, எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க அப்படின்னா நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள், அவர் ஒரு முதாஹினாக இருக்கிறார். கிட்டத்தட்ட முனாஃபிக்ங்கிற அர்த்தம் தான் அதுக்கு வரும். முதாஹின், அவர் மக்களுக்காக, மக்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக முடிவு செய்வார். அதனால எந்த பகுதி மக்கள் எப்படி இருக்காங்களோ தனக்கு அமீர் அப்படி ஆகணும்னு நினைப்பாங்க. ஆனால் சில நாடுகளுடைய ஆட்சியாளர்களே மக்கள் அப்படித்தான் தேர்ந்தெடுத்தார்கள். ஜஹா ஜுல்ம் ஹே வஹா ஜாலிம் கோ, ஜஹா ஃபுர்ஷ் ஹே வஹா ஃபாஹிஷ் கோ. எங்க அநியாயங்கள் நிறைந்திருக்கிறதோ அங்க அநியாயக்காரனை ஆட்சியாளனா விரும்புவாங்க. எங்க பாவங்கள் மகித்து இருக்கிறதோ அதிகமா பாவம் செய்யறவங்க தன்னுடைய அமீராக அவங்க ஏற்றுக்கொள்ளணும்னு நினைப்பாங்க. அதனால நம்மளுடைய இயல்பு இருக்குது இல்ல, நம்முடைய இயல்பு அது வந்து இன்னைக்கு வந்து ருக்ஸத்துல போயிடுச்சு, அசீமத்துல இல்ல. அதற்கு சொன்னாங்க, இது ஏன் இந்த நிலைமை வந்துச்சு, இது ஏன் இந்த நிலைமை வந்துச்சுன்னா,
நாம இன்னைக்கு ருக்ஸத்தின்படி அமல் செய்யறோம். ருக்ஸத்னா என்ன? சலுகைகள். எது எதெல்லாம் சலுகை இருக்கோ அதை பூரா எடுத்துக்கணும்னு நினைக்கிறோம். சலுகையின்படி இந்த வேலை கொண்டு போகணும்னு நினைக்கும் பொழுது அமீர் பேணுதலோட அசீமத்தோட ஒரு முடிவு செய்தால் நாம் இப்ப எதிர்த்து நிற்கிறோம். எனவே யூசுப் சார் ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, நீங்க உங்களுடைய அம்லாட்ட, உங்களுக்கு கீழே வேலை செய்ய உங்க கூட வேலை செய்யக்கூடிய சாத்திகள்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு சொன்னா அசீமத்தோடு நடந்து கொள்ளுங்கள். பேணுதலை பத்தி மட்டும் சொல்லுங்க, சலுகைகளை பத்தி சொல்லாதீங்க. உம்மத்தை உருவாக்குங்கள், பேணுதல் என்ற அடிப்படையில அவங்க உங்களுடைய காரியங்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. உம்மத்தை நீங்கள் சலுகை அடிப்படையில் உருவாக்கி விட்டால் பிறகு நீங்க பேணுதலா ஒண்ணு சொன்னீங்கன்னா அதற்கு எதிர்ப்பு செய்யறவங்களா மாறிடுவாங்க. மக்கள் இன்னைக்கு என்னன்னு சொன்னா அமீர் ருக்ஸத்தை பத்தி பேசினா விரும்புவாங்க, சலுகையை பத்தி பேசினா விரும்புவாங்க. அப்படியே இப்படி இருந்தா கூட ஜமாத்துல போய்க்கலாங்க, இப்படி இருந்தா கூட செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்றவங்களை தான் நம்ம இன்னைக்கு விரும்பக்கூடிய நிலை உண்டாயிருச்சு. மாறாக அப்படி இல்லை, மாறாக அப்படி இல்லை. ஒரு சஹாபி சொன்னாங்க, இந்த மக்கள் சாராயம் குடிச்சிட்டு இருக்கிறாங்க, யாரும் சொல்லலாம், அவங்களுக்கு கொஞ்சம் ருக்ஸத் கொடுங்களேன், அவங்களுக்கு கொஞ்சம் அனுமதி கொடுங்களேன், சலுகை கொடுங்களேன்னா. ஏன்னா அந்த ஊர் மக்கள் ரொம்ப குளிர் பிரதேசத்துல வாழ்றாங்க, ரொம்ப குளிரா இருக்கு, அதுக்காக அவர் குடிக்கணும் அப்படின்னு நல்லா விளக்க சொன்னாங்க. உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபமா சொன்னாங்க, அவர்களோடு நான் போராடுவேன்னு சொன்னாங்க. பாவங்களை தடுத்தால் யார் தவிர்ந்து கொள்வார்களோ அவர்கள்ட்ட தான் பாவத்தை தடுக்கணும். யார் தவிர்ந்து கொள்ள மாட்டாங்களோ அவர்களோடு போர் செய்ய வேண்டும். जो रुकेगा उनसे रोकना है, जो नहीं रुकेगा उनसे क़िताल करना है. யாரு நீங்க வேணான்னு சொன்னா வேணும் விட்டுருவாங்களோ அவங்கள்ட்ட தான் நீங்க சொல்லணும். யாரு வேணான்னு சொன்னா விட மாட்டாங்களோ அவங்கள்ட்ட சண்டையிடணும். இந்த உசூல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபி ருக்ஸத் கேட்கும்போது சொன்னாங்க, ருக்ஸத் கேட்கும்போது சொன்னாங்க. இப்போ நம்ம எல்லாம் நினைக்கிறோம் நஹியனில் முன்கர், பாவத்தை விட்டு தடுப்பது அப்படிங்கிறதுனா என்ன? பாவம் செய்யாதீங்க, இது பாவம்னு சொல்றது, இதுதான் நஹியனில் முன்கர் நினைக்கிறோம். அது நஹியனில் முன்கர் கிடையாது. நஹியனில் முன்கர் என்றால் நீங்கள் அவரை தடுக்க வேண்டும், ஹத்தா என்தஹி, அவர் தவிர்த்து கொள்ள வேண்டும். அது வரைக்கும் ஒரு மனிதன் மீது உழைப்பு செஞ்சு முயற்சி செஞ்சு தொடர்ச்சியாக அவரை அந்த பாவத்திலிருந்து திரும்பி கொண்டு வராதவரை நஹியனில் முன்கர் அப்படிங்கிறது பூர்த்தியாகாது. அதனால நம்ம இது மாதிரியான சந்தர்ப்பங்கள்ல நம்ம அசீமத்தின்படி இருக்கணும், அசீமத் படி இருக்கணும். சில நேரங்களில் ஷைத்தான் அமீரை பத்தியான தவறான எண்ணம் போட்டு வேலைகள் உட்கார வச்சிருவான். அதற்கு அபூ அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹுக்கு ஒரு தடவை அவருடைய அமீராக போட்டாலும் அவரை விட புது ஆள், அவரோட வயசு சின்னவர். உடனே அதுக்கு அபூ அய்யூப் அன்சாரி சொன்னாங்க, என்னை விட சின்னவர், என்னை விட புதிய ஆளு, இவருக்கு கீழே நான் போறதா, இவருக்கு பின்னாடி நான் போறதா, போக மாட்டேன்னு விட்டுட்டாங்க. அந்த ஒரு வருஷத்துக்காக, அந்த ஒரு வருஷத்துடைய குரூஜை விட்டதற்காக மவுத் வரை புலம்பிக் கொண்டே இருந்தார்கள். இதுதான் அவர்கள் மவுத்தான பிறகும் கூட அவர் ஜனாசா தூக்கிட்டு போங்கன்னு சொன்னாங்கல்ல, இஸ்தாம்புல்ல போய் அடக்கம் பண்ணாங்கல்ல, அதற்கு மிகப்பெரிய காரணம் அந்த ஒரு நாள் தான், அந்த ஒரு வருஷம் தான். என்னை விட புதிய ஆள் கூட நான் எப்படி போகுது அப்படிங்கிற அந்த எண்ணம் தான். எனவே இஜ்திமாயத்துக்காக நாம நம்முடைய அமீர்களோட சேர்ந்து இருக்கணும். 1000 குறைகள் இருந்தாலும் இஜ்திமாயத்துக்காக நாம் அமீர்களோட சேர்ந்து இருக்கணும். சேர்ந்திருப்போமா இன்ஷா அல்லாஹ்? சரி, இப்ப மக்கள் சொன்னாங்கன்னு அமீரை மாத்திட்டாங்க. அந்த அமீர்ட்ட இதை விட குறைகள் இருந்தா என்ன பண்ண முடியும்? அந்த அமீர்ட்ட இதை விட குறைகள் இருந்தா மக்கள் இப்ப எங்க போவாங்க? அதனால குறைகளோடு அமீர்களை ஏத்துக்கணும். அப்ப 4 குறை சொன்னாங்க. சயீத் இப்னு ஆமீர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள பத்தி 4 குறை. ஒண்ணு, இவர் காலையில ரொம்ப லேட்டா வர்றாரு வேலைக்கு. 2வது, இரவுல நாங்க போனா எங்களுக்கு பதில் கொடுக்க மாட்டேங்கிறார். 3வது, மாசத்துல ஒரு நாள் லீவ் போட்டுக்கிறார். 4வது சொன்னாங்க, திடீர்னு இவர் மயக்கம் போட்டு விழுந்துறாரு, சில நேரத்தில் நாங்க மௌத்தாயிட்டாருன்னு நினைக்கிறோம். இப்படி 4 குறைகள் சொன்னாங்க. 1வது, காலையில் நேரம் கழிச்சு வர்றாரு. 2வது, இரவுல யாருக்கும் பதில் கொடுக்கறது இல்லை. 3வது, மாசத்துல ஒரு நாள் லீவ் போடுறாரு. 4வது, திடீர்னு மயக்கம் போடுறாரு. இது சொன்ன உடனே உமர் ரலியல்லாஹு அல்லாஹ்ட்ட திரும்பினாங்க. இது கேட்ட உடனே அப்படியா நாங்க அமீரை மாத்திடுறேன் மசூரத்துக்கலாம் அப்படின்லாம் சொல்லல. மாறாக அல்லாஹ்ட்ட சொன்னாங்க, யா அல்லாஹ், நான் என்னுடைய நல்ல எண்ணத்தின் அடிப்படையில அவர் நான் அமீராக்கினேன். என்னுடைய எண்ணத்து யா அல்லாஹ் நீ இதை கபூல் செஞ்சு அவருடைய கெட்டவைகளை நல்லதா மாத்தி கொடுன்னு கேட்டாங்க. இவர் துவா செஞ்சுட்டு இப்படி வந்தாங்க, துவா செஞ்சுட்டு வந்தாங்க. இப்போ அதிர்ச்சி இதை சொல்லிட்டு சொன்னாங்க, मैं कहता हूं कि ये गुमान हर इलाके के जिम्मेदारों के बारे में हर सूबे के लोगों को करना चाहिए. எப்படி அந்த சஹாபிக்கு ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு நம்பிக்கையோட நான் அமீராக்கனே, அவங்களுடைய நல்லதுகளை கெட்டதுகள் நல்லா மாத்திடுன்னு சொல்லி துவா செய்றாங்க இல்லையா,
இது மாதிரியான ஒரு நல்ல எண்ணத்துடைய பார்வை எல்லா மாநிலத்தில் உள்ள பொறுப்புதாரிகள் சம்பந்தமாகவும் அந்த மாநில மக்கள் வைக்கணுங்கிறத நான் விரும்புறேன் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ பாருங்க, இந்த காலத்துல என்னங்க குறை, இந்த அமீர் சரியில்லை, அந்த அமீர் சரியில்லை. அதற்கு உமர் ரலியல்லாஹு காலம், இது நடந்த காலம். எப்போ? உமர் ரலியல்லாஹு காலம். அதை விட சிறந்த காலம் இல்ல. அப்படிப்பட்ட காலத்துல அவரால் நியமிக்கப்பட்ட அமீரையே கூட சொல்றாங்கன்னா இன்னைக்கு சர்வசாதாரணமா சொல்லத்தான் செய்வாங்க. அப்போ அவர் முதலாவது காரணம் சொன்னார், காலைல ஏன் லேட்டா வர்றீங்க? பாருங்க, மனைவிக்கு சமைக்கிறது இதெல்லாம் எந்த கடமையும் இல்லை. அதனால நானும் சமைச்சு அவங்களுக்கு முதல்ல ரொட்டிய என்ன செய்யறோம், மாவு ஊத்தி கலக்கி அதை முதல்ல பிணையிறோம். அதுக்கு பிறகு அது ரொம்ப கெட்டியாயிருது. அதுக்கு பிறகு அதை மிருதுவாக்கி ரொட்டி சுட்டதுக்கு அப்புறம் திரும்பவும் கெட்டியாயிருது. அதை மிருதுவாக்கி சாப்பிட்டு வரோம். அதுக்கு லேட் ஆயிருது. சரி, ரெண்டாவது காரணம், நீங்க இரவுல வந்தா விட மாட்டேங்கிறீங்களாமே. ஹஜ்ரத் உமர்கிட்ட சொன்னாங்க, சையதுனா ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு, ஹஜ்ரத் அவர்களே, நீங்க இது பொதுவா குற்றச்சாட்டுன்னு வந்ததுனால நான் சொல்றேன், இல்லைன்னா சொல்லுங்கிறது விருப்பம் இல்லை. நான் என் பகலையும் இரவையும் பிரித்து வைத்திருக்கிறேன். பகல் என்னுடன் இருப்பவர்களுக்காக, இரவு என்னை படைத்தவனுக்காக. அந்த நேரத்துல நான் யாரையும் சந்திக்கிறது இல்லை. அதனால நான் இரவுல யாருக்கும் கதவு திறக்கிறது இல்லை. சரி, 3வது மாசத்துல ஒரு நாள் லீவ் போட்டுக்கிறீங்களே, அது என்ன காரணம்? அதுன்னு சொன்னாங்க, மாசத்துல ஒரு நாள் தான் நான் ட்ரெஸ் துவைக்கிறேன். நான் போட்டுக்கிற ட்ரெஸ் இருக்குல்ல, இது ஒண்ணுதான் என்கிட்ட இருக்கு. அதனால இதை கழட்டி நான் துவைச்சு அது காயறதுக்குள்ள சாயந்தரம் ஆயிருது. அது வரைக்கும் நான் என்னுடைய மானத்தை மறைக்காம நான் எப்படி வெளியில வர முடியும்? அதன் காரணமாக நான் இப்படி இருக்கிறேன்னு சொன்னாங்க. 4வது சொன்னாங்க, திடீர்னு நீங்க மயக்கம் போட்டு விழுந்துறீங்களாமா, என்ன காரணம்? அப்ப சொன்னாங்க, ஹுபைப் இப்னு அப்தி ரலியல்லாஹு அன்ஹு அப்படிங்கிற சஹாபிய, ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு சம்பவம் ஹிகாயத்து சஹாபால இருக்கு. அவர்களை ஷஹீதாக்குற பொழுது நான் சின்ன பையனா இருந்தேன். அந்த இடத்துல நானும் இருந்தேன். அன்னைக்கு அவங்க ஒரு துவா செஞ்சாங்க, பத்துவா. அதை வச்சு எல்லாரும் மூத்தா போயிட்டாங்க. அதில் நான் மட்டும் தான் ஹயாத்தா இருக்கிறேன். அல்லாஹ் எனக்கு ஈமானம் கொடுத்துட்டான். ஆனால் எப்பவெல்லாம் அந்த நிகழ்ச்சி வந்துச்சு ஞாபகத்துக்கு அப்படின்னு சொன்னா, உடனே என் மனசுல வரும், நாளைக்கு கியாமத்துடைய நாள்ல என்னுடைய அடியாரை ஷஹீதாக்கும் பொழுது, என்னுடைய அடியாரை இப்படி எல்லாம் கொலை செய்யும் பொழுது, அவர்களை வேதனை செய்யும் பொழுது, நீ என்ன செஞ்சேன்னு அல்லாஹ் கேட்டா நான் அல்லாஹ்ட்ட என்ன பதில் சொல்லுவேங்கிற எண்ணம் என்ன மயக்கமுட செய்து. அதனால எப்பவெல்லாம் ஞாபகத்துக்கு அந்த சம்பவம் நான் மயக்கம் போட்டு விழுந்துடுவேன். இதை சொல்லிட்டு ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தினாங்க. யா அல்லாஹ், உனக்கே எல்லா புகழும். நான் அவர் மேல வச்ச நம்பிக்கையே, நான் அவர் மேல வச்ச அந்த எண்ணத்தை நீதான் நிறைவேற்றி கொடுத்தாய். மூமினுடைய எண்ணம் அப்படித்தான் பிரதிபலிக்கும். நீங்க நல்லதா நினைச்சா நல்லது நடக்கும். இவர் கெட்டவர்னு சொல்லிட்டே இருந்தா கெட்டதுதான் நடக்கும். அவர் கெட்டவரா மாறிடுறார். மன்னு பில் முஃமினீன கைரா, மூமின்கள் சம்பந்தமாக நீங்கள் என்ன செய்யுங்க, நல்லது வைங்க. ஆனா சைத்தான் என்ன செய்வான், உள்ளத்துல வஸ்வாஸ் போடுவான், இல்ல இவர் கெட்டவர். முதலாவது எண்ணம், தவறான எண்ணம் வரும். என்ன வந்துச்சா அடுத்து என்ன வரும், அவர் என்னென்ன செய்யறாருன்னு பார்ப்போம், குறைகளை தேட ஆரம்பிப்போம். இதுக்கு அரபில தஜஸ்ஸுஸ்னு சொல்றது, பின்னாடியே போய் நோண்டி பாக்குறது. 3வது, அதுக்கு அடுத்து என்ன வரும்னு சொன்னா கீபத் வரும். குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா சொல்றான், இன்ன பாவத்தன் இஸ்மும் வலா தஜஸ்ஸுசு வலா யலத பாவக்கும் பாதா. அதிர்ச்சி சொல்றாங்க, இது 3மே ஹராம். தவறான எண்ணம் கொள்வதும் ஹராம், அதன் அடிப்படையில் அவருடைய பாவங்களை தேடுறதும் ஹராம். 3வது, அவரை பத்தி கீபத் பேசுறது ஹராம். அதனால நாம நம்முடைய சாத்திகள்கிட்ட நல்ல எண்ணம் வைக்கலாமா இன்ஷா அல்லாஹ். அடுத்து 2வது சொன்னாங்க, மக்கள் தவறான செய்திகளை பரப்ப ஆரம்பிச்சிருவாங்க, இட்டுக்கட்டுகளை பரப்ப ஆரம்பிச்சிருவாங்க. விமர்சனங்கிற பேர்ல அமீர்களை பத்தி, பொறுப்புதாரிகளை பத்தி இப்படி செய்யறது முனாஃபிக்குகளுடைய வழக்கம். அவங்க இந்த ஒரு செய்திகளை பார்ப்பாங்க. எந்த செய்தியின் மூலமா 2 பேரும் ஒண்ணு சேர முடியாது, எந்த செய்தியின் மூலமா 2 பொறுப்புதாரி ஒண்ணு சேர முடியாது, எந்த செய்தியின் மூலமா 2 இலாக்காக்காரங்க ஒண்ணு சேர முடியாது. அப்படிப்பட்ட விஷயங்களையா பரப்புவாங்க. அது பரவிக்கிட்டே இருக்கணும். அவங்களுடைய நோக்கம் என்ன, இந்த இஸ்திமாயத்துங்கிறது ஏற்பட்டுறவே கூடாது. இது இருக்க மிகப்பெரிய அபாயமாக இருக்குது. அஜய்ஜி சொன்னாங்க, இன்னைக்கு அந்த மாதிரியான உள்ளத்துல நம்ம ரெண்டு பிரிவு ஆயிட்டோம் அப்படின்னு சொன்னா, ஒரு பிரிவு இன்னொரு பிரிவு காஃபிர் ஆக்காம விட மாட்டான். சஹாபாவுடைய காலத்துல தக்ஃபீரே முஸ்லிம், சஹாபாவுடைய காலத்துல தஸ்லீமே காஃபிர். காஃபிர் கூட எப்படி முஸ்லீம் ஆக்குறதுன்னு யோசிப்பாங்க. ஆனா நம்முடைய காலம் எப்படி ஆயிப்போச்சுன்னு சொன்னா, தக்ஃபீரே முஸ்லிம், ஒரு முஸ்லீம் எப்படி காஃபிர் ஆக்குறது, அவர் நமக்கு எதிரானவரா, அவர் காஃபிருங்க, அவர் பேசலாம் குஃப்ரா இருக்கு அப்படின்னு சொல்றது. எந்த அளவுக்கு சொன்னா, ஹவாரிஜும் ஒரு கூட்டம் வந்தாங்க இஸ்லாத்துல. அவர்கள் குழந்தையில முதல் முஸ்லிமான ஹஜ்ரத் அலி அவர்களை காஃபிர் என்று சொன்னாங்க.
அதற்கு அலியவர்களை காப்பீர்னு சொன்னாங்க. அதனால இஃப்திலாப் இருக்குது. இது மாதிரியான தவறான எண்ணங்கள் பரப்புவதன் மூலமாக அதன் காரணமா என்ன ஏற்படும் என்றால் மற்றவர்களை காஃபிர் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நிலைமை உண்டாகும். ஹதீஸ்ல இருக்குது, யார் பொய் சொல்றாங்களோ அவங்களுக்கு ஒரு அதாப் தான். ஆனால் யார் முஸ்லிம்களை பத்தியான தவறான செய்திகளை, தவறான செய்தினா அது நடந்திருக்கும், ஆனா அது குற்றமா இருக்கும் அல்லது ஒரு பாவமா இருக்கும், இதை யார் பரப்புறாங்களோ அவங்களுக்கு 2 மடங்கு அதாப் இருக்குன்னு நல்லா சொல்றாங்க. பொய் சொல்றவங்களுக்கு 1, யாரு இது மாதிரி பரப்புறாங்களோ மற்றவங்களை பத்தி, அதுல அல்லாஹ் 2 பாவங்கள் 2 அதாப் கொடுப்பான். அதுல முதலாவது முக்கியமான அதாப் என்ன சொன்னா, அதிர்ச்சி சொன்னாங்க, எந்த பாவத்தை பற்றி எந்த முஸ்லீமை பத்தி ஒரு தவறா பேசுறாரோ, எந்த தவறை பேசினாரோ அந்த தவறை இவர் செய்யாம அல்லாஹ் இவருக்கு மௌத் கொடுக்க மாட்டான். இது மிகப்பெரிய தண்டனை அப்படின்னு சொன்னாங்க. அதனால உங்கள்கிட்ட யாராவது ஏதாவது சொன்னா, யாராவது பரப்புறாங்கன்னு சொன்னா உடனே நம்பிடக்கூடாது. இன்ஜாஅக்கும் ஃபாஸிகுன் பினபஇன், ஏதாவது ஒரு பாவி உங்கள்கிட்ட ஒரு விஷயத்த சொல்றான் அப்படின்னு சொன்னா பையனும் நீங்க தஹ்கீக் செய்யுங்க, ஆய்வு செய்யுங்க. எதுக்கு ஆய்வு? அந்த மூமின் மேல தப்பு இருக்கா இல்லையா, நீங்க அவரை பத்தி சொல்லிட்டீங்களா, ஆராய்ச்சி செய்யலாம், அவர் செஞ்சாரா இல்லையா, அதுக்காக இல்ல. மாறாக இந்த பாசிக்கு இருக்காருல, இந்த பாவி, இவருடைய பாவம் வெளியாகிறதுக்காக அதை செய்யுங்க. பனு முஸ்தலிக் அப்படிங்கிற ஒரு வாக்கையா அதை சொன்னாங்க அதிரஜி. அந்த ஒரு கூட்டம் முஸ்லீம் ஆனாங்க, ரசூலுல்லாஹ்ட்ட ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. அப்ப நபி சொன்னாங்க, பாருங்க இந்த ஒரு நாள் நான் வாதா கொடுக்குறேன், என்னுடைய ஆள் வருவாங்க, நீங்க ஜக்காத் எல்லாம் கொடுங்க, அவங்க வாங்கிட்டு வந்துருவாங்க. அந்த மக்கள் சந்தோஷமா போயிட்டாங்க. ஏன் நபி அவர்கள் வாதா விஷயத்துல ரொம்ப இதா இருப்பாங்க. பத்ருக்கு போகும் பொழுது 2 சஹாபாக்கள் காஃபிர்கள்ட்ட மாட்டிக்கிட்டாங்க. அதுக்கு பிறகு அவங்க வாதா கொடுத்துட்டு வந்தாங்க, எங்களை நீங்க இப்ப விட்டீங்கன்னா உங்களுக்கு எதிராக நாங்கள் செயல்பட மாட்டோம், உங்களுக்கு எதிராக நாங்கள் போரிட மாட்டோம், உங்களுக்கு எதிராக போரிடுபவர்களுடன் நாங்கள் சேர்ந்து இருக்க மாட்டோம் அப்படி எல்லாம் சொல்லிட்டு வந்தாங்க. இவங்க பதிலுக்கு வந்தவொடனே ரசூலுல்லாஹ் பார்த்தாங்க, என்ன ஆச்சு, எப்படி வந்தீங்க, இது மாதிரி எல்லாம் நடந்துச்சு யார சொல்லலாம். உடனே சொன்னாங்க, இப்ப நீங்க இந்த சப்புல நிக்காதீங்க, நீங்க போர் செய்யாதீங்க, ஏன்னா நீங்கள் கொடுத்தது காஃபிர்களுக்கா இருந்தா கூட வாக்குறுதி தான். அதனால இந்த வாக்குறுதி விஷயத்துல நீங்க உண்மையா நடந்துபடுங்க, அதனால எங்களோட சேர்ந்து இருக்காதீங்க சொன்னாங்க. எதிரிகளோடு போர் செய்ய வேண்டிய இடம் அது. அந்த இடத்துல மோசடி செய்யலாம், அந்த இடத்துல ஏமாத்தலாம், அது ஜாயிஸ் இருக்கு. போர் நேரத்துல ஏமாத்துறது அதெல்லாம் ஜாயிஸ் இருக்கு. ஆனா அப்பொழுது கூட நபி அவர்கள் வாதாவுக்கு மாற்றம் செய்யலன்னா அந்த மக்களுக்கு அனுப்பக்கூடிய அந்த நல்ல மாற்றம் செய்வாங்களா? இல்ல, கரெக்டா அனுப்புனாங்க. இந்த சஹாபி போய்கிட்டு இருக்கிறாங்க. போயிட்டு இருக்கும்போது பார்த்தா அங்க ஒருத்தர் வந்துட்டார், அங்க ஒருத்தர் நிக்கிறார். அந்த மக்கள்லாம் வெளியில நிக்கிறாங்க, நபியுடைய தோழர் வரப்போறாங்க, தூதர் வரப்போறாங்க, நம்ம எல்லாம் ரெடி பண்ணி எல்லாம் கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு நிக்கிறாங்க. இப்போ இந்த சஹாபி வர்றாங்க. இடையில பார்த்தா ஒரு ஆள் வர்றார். பார்த்தா நல்லவரா இருக்கிறார், தாடி தொப்பியோட இருக்கிறார், முகம் பிரகாசமா இருக்குது. அவர் சொன்னாரு, எங்க போறீங்க? இது மாதிரி நபி அவர்கள் ஜக்காத் வசூல் செய்ய சொன்னாங்க, போயிட்டு இருக்கிறேன் சொன்னாங்க. அப்படியா? அவங்க எல்லாம் முர்த்ததா போயிட்டாங்க, உங்களை கொலை செய்யறதா வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னா. அங்க போய் அவங்கள்ட்ட என்ன சொன்னாங்க? அவங்கள்ட்ட பாருங்க, நபி அவர்கள் ஆள் அனுப்புறேன்டாருல, அனுப்பல, உங்களை தாக்குறதுக்காக ஜமாத் வருது அப்படின்னு சொல்லிட்டான். இப்ப இடையில சொன்னது யாரு? தேடினா அப்புறம் கிடைக்கல. அஜர்ஜி சொன்னாங்க, ஹதீஸ்ல இருக்கிறது, அவன் ஷைத்தான் தான், தாடி வச்சு தொப்பி வச்சு பெரியவர்களுடைய உருவத்துல. அதுக்கப்புறம் நீங்க அவரை எங்கேயுமே பார்த்திருக்க முடியாது, அதுக்கு முன்னாடி பார்த்திருக்க முடியாது. அப்படிப்பட்ட ஆள் வருவான், உங்களோட பிரச்சனை நடக்கும்போது அதை இன்னும் தீ வச்சுட்டு போயிட்டே இருப்பான். இது ஷைத்தானுடைய ஏமாற்றம். அதற்கு பிறகு அல்லாஹ் தஆலா அறிவித்து கொடுத்தான். உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உடனே அந்த மக்களை மன்னிச்சு பிறகு அந்த 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 விஷயத்த என்ன குளறுபடி ஏற்பட்டது அவர் சொன்னாங்க. அதனால ரெண்டாவது விஷயம் அதிர்ச்சி சொன்னாங்க, இது மாதிரி தவறான எண்ணங்களை பரப்புவாங்க. அதனால அமீருடைய இத்தாத் அப்படிங்கிறது ரொம்ப அவசியம். அமீருடைய இத்தாத்துக்கு தடையாக இருக்கிறது தவறான எண்ணம். அதனால அந்த தவறான எண்ணத்தை நாங்க சரி செய்யணும். எப்படி அல்லாஹ் மேல சரியான எண்ணம் அல்லாஹ்வுடைய உதவிகளை வாங்கி தருமோ, அதே போல அடியார்களை பத்தியான சரியான எண்ணம் இதுவும் அல்லாஹ்விடமிருந்து நமக்கு உதவிகளை வாங்கி தரும். இது முதல் நாள். 2வது நாள் இஸ்திமாயத்தை பத்தி சொன்னாங்க. அதுல ஆரம்பிக்கும் போது அதிர்ச்சி சொன்னாங்க, அல்லாஹ் தஆலா இந்த உலகத்துல ஒரு விதி வைத்திருக்கிறான். என்னன்னு சொன்னா, தன்னுடைய சில அடியார்கள் அல்லாஹ் தேர்ந்தெடுப்பான். அவர்கள்ட்ட இகாமத்தை தீனுடைய சுமை அல்லாஹ் கொடுப்பான். இகாமத்தை தீன் அப்படின்னு சொன்னா என்ன? இன்ஃபிராதி அமல்கள் இல்ல, வெறும் தொழுகையை பத்தி ஒரு சுமை எல்லாம் கொடுத்துருக்கான். தொழுகணும், ஜக்காத் கொடுக்கணும், நோன்பு வைக்கணும், ஹஜ் செய்யணும், சதகா செய்யணும், இதெல்லாம் இன்ஃபிராதி அமால். இன்ஃபிராதி அமாலுடைய கட்டளை இல்ல.
அல்லாஹ்வுடைய கட்டளை என்னன்னா, சில அடியார்களுக்கு இந்த உலகத்துல இகாமத்தை தீன், தீனை நிலைநாட்டுவது. ஏன் இன்ஃபிராதி அமல் இல்ல? ஹஜ்ரத் ஜி சொன்னாங்க, குர்ஆன்ல எங்கெல்லாம் மலாமத்துன்னு வந்திருக்கோ, மலாமத் அப்படின்னா ஒரு நல்ல காரியத்தை எதிர்க்கிறது, அதை விமர்சிக்கிறது, அதை குறை சொல்றது, அதை அல்லது திட்டுறது, இதுக்கெல்லாம் மலாமத்துன்னு பேர். பழிப்பவர்களுடைய பழிப்புன்னு பேர். பழிப்பு, பழிப்பு சொற்கள். இந்த பழிப்பு சொற்களை குர்ஆன்ல அல்லாஹ் எங்கெல்லாம் சொல்றானோ அதெல்லாம் இன்ஃபிராதி அமல்களோட சொல்ல, இகாமத்தை தீனோட சொல்றான்ல. அதனால இந்த இகாமத்தை தீனுங்கிற சுமையை அல்லாஹ் கொடுக்கும் பொழுதே அதுக்கு பின்னாடி என்ன மறைஞ்சிருக்குன்னா, மக்கள் உங்களை பழிப்பார்கள், மக்கள் உங்களை ஏத்துக்க மாட்டாங்க, மக்கள் உங்களை செய்ய விட மாட்டாங்க, நீங்க தவறாத்தான் செய்யணும்னு விரும்புவாங்க. அப்படிப்பட்ட நிலையிலையும் நீங்க இகாமத்தை தீன் செய்யணும். இகாமத்தை தீனுடைய பொறுப்பு அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கான். இதுல இருந்து விளங்குறது என்ன அப்படின்னு சொன்னா, இந்த பழிப்பு இருக்குல்ல, மலாமத், மலாமத்னு சொல்லக்கூடிய பழிப்பு, விமர்சனம், இதனுடைய அசல் காரணம், அதனுடைய தொடர்பு இகாமத்தை தீனோட. அதே போல இஹ்யாஇ சுன்னத், சுன்னத் ஹயாத்தகர். பாருங்க, ரெண்டு வார்த்தை இருக்கு. ஒன்னு இத்திபாய சுன்னத், இன்னொன்னு இஹ்யாஇ சுன்னத். இத்திபாய சுன்னத் அப்படின்னா தீன், இஹ்யாஇ சுன்னத்னா ஜிஹாத். அந்த தீனை நிலைநாட்டுவதற்காக முயற்சி செய்வது. ஜிஹாத்னா சண்டை இல்லை. இகாமத்தை தீன் அப்படின்னா இஹ்யாஇ சுன்னத்னா தீனை நிலைநாட்டுவதற்காக செய்யணும். ஹதீஸ்ல வந்திருக்கு 100 ஷஹீதுகளுடைய நன்மை கிடைக்கும். அது இத்திபாய் சுன்னத்துக்கு இல்ல. இத்திபாய் சுன்னத்துனா சுன்னத்தை பின்பற்றுறது, இஹ்யாஇ சுன்னத்துனா சுன்னத்தை ஹயாத்தாக்குறது. அப்ப இத்திபாய் சுன்னத்துல 100 ஷஹீதுகளுடைய நன்மை இல்ல, இஹ்யாஇ சுன்னத்துல தான் 100 ஷஹீதுகளுடைய நன்மை இருக்கு. அது மட்டும் இல்ல, சுன்னத்துகள் இந்த உலகத்துல பாக்கியா இருக்கணும்னா மக்கள் எல்லாம் சுன்னத் படி வாழ்ந்தா போதும் இல்ல பெரியவர்களே. ஹஜ்ரத் ஜி சொன்னாங்க, சுன்னத்துகள் இந்த உலகத்தில் பாக்கியா இருக்க வேண்டும் என்றால் எல்லா தரப்பினர்கிட்டையும் எல்லா வகையான சுன்னத்தை ஹயாத்தா இருக்கணும்னு சொன்னா அதற்கு இஹ்யாஇ சுன்னத் அவசியம். இஹ்யாஇ சுன்னத்து தான் இத்திபாய சுன்னத்தை ஏற்படும். அப்ப ஹஜ்ரத் சொன்னாங்க, நான் சொல்லிட்டு வந்தேன், அல்லாஹ் தஆலா இகாமத்தை தீனுடைய போஜ் போடுவான். இகாமத்தை தீன், நீங்க தீனை நிலைநாட்ட வேண்டும் அப்படின்னு சில அடியார்கள் அல்லாஹ் தேர்ந்தெடுப்பான். அவங்களதான் அம்லான்னு சொல்றது, செயல் வீரர்கள்னு சொல்றது. இன்னொன்னு இருக்கு மஜ்மா, கூட இருக்கக்கூடிய கூட்டம். மஜ்மாவும் அம்லாவும் ஒண்ணு இல்ல. அம்லாவிற்கு அல்லாஹ் தஆலா போஜ் கொடுப்பான், சுமை கொடுப்பான், பொறுப்பு கொடுப்பான், அவங்க செய்வாங்க. மஜ்மா அவங்களோட சேர்ந்துக்கும். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படிப்பட்ட ஒரு அம்லாவை தயார் செஞ்சாங்க. இப்போ இந்த இடத்துல ஹஜ்ரத் சொன்னாங்க, அல்லாஹ் தஆலா முதல்ல வேலை வாங்குவான், ரெண்டாவது முதல்ல சோதிப்பான். நபிமார்களே அல்லாஹ் சோதிச்சான். நபிமார்கள் அல்லாஹ் பொறுமை கொண்டு சோதிச்சான். பில்கிஸ் ராணி இருக்கிறாங்களே, அவங்க சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்தை சோதிப்பதற்காக கொஞ்சம் ஹதியா கொடுத்து விட்டாங்க. இவர் இதை ஏத்துக்கிட்டாருன்னா ஒரு அரசர், இல்லைன்னா நபி. அது போல அவங்க ஏத்துக்கல, இவங்க நபின்னு முடிவு செஞ்சாங்க. அதே போல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கும் இந்த உலகத்துல பொறுமையை கொண்டு அல்லாஹ் சோதிச்சான். இவங்களுக்கு அந்த தன்மை இருக்கா இல்லையா, அதுக்கு பிறகுதான் அல்லாஹ் தீனுடைய வேலை வாங்குவான். இதை சொல்லிட்டு சொன்னாங்க, ஸைத் இப்னு சானாங்கிற ஒரு சஹாபி, அவர் யகூதி ஆலிமாக இருந்தார். அவர் ஒரு தடவை மஜ்லிஸ்ல உட்கார்ந்து இருந்தார். அவருக்கு தெரியும் இவர் நபி, நபியினுடைய அடையாளங்கள் எல்லாம் இருக்கு, எல்லாமே தெரியும். ஆனால் அவர் சில விஷயங்களை எதிர்பார்த்திருக்கிறார். அது நடக்கணும் அப்படின்னா நான் ஒரு சோதனை செய்யணும் இப்படிங்கிற எண்ணத்தோட வந்து அவர் உட்கார்ந்து இருக்கிறார். அப்போ ஒரு முஸ்லீம் வந்து சொன்னார், இந்த பகுதியில் இருக்கக்கூடிய முஸ்லீம்களுக்கு தேவை இருக்குது, பசிபட்னியா இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஏதாவது கொடுக்கணும்னு சொல்லி. உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாக்குறாங்க, சஹாபாக்கள் ஏதாவது இருக்கான்னு கேட்கறாங்க, யாருக்குமே எதுவுமே இல்லை. அப்போ இந்த ஸைத் இப்னு சானா இருக்கிறாங்களே எந்திரிச்சு சொன்னாரு, யா ரசூலுல்லாஹ், எங்கிட்ட சில பொருட்கள் இருக்குது, தங்கம் இருக்கு, நான் கொடுக்குறேன், நீ வாங்கிக்கங்க, அப்புறம் நீங்க பொறுமையா அதை திரும்பி கொடுங்க, பேரிச்சம்பழங்களா கொடுங்க அப்படின்ட்டாங்க. அவரு சரின்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாங்கினாங்க. வாங்கிட்டு போயிட்டாங்க. வாங்கிட்டு போனவரு திடீரென்று ஒரு நாள் வந்தார். கிட்டத்தட்ட எப்போ திரும்ப கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற தேதி இருக்கோ அதுல இருந்து 3 நாளுக்கு முன்னாடி வந்துட்டார். வந்துட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சட்டையை பிடிச்சார். அப்படி செவுத்தோட வச்சு தள்ளுனார். நபி அவர்கள்ட்ட ரொம்ப மோசம் நடந்துக்கிட்டார். சொன்னாரு, குறைஷிகள் எல்லாம் கடன் வாங்கினா இப்படித்தான் பண்ணுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன், இப்பதான் நேர்ல பாக்குறேன், நீங்களும் இப்படித்தானா அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சிட்டார். அதுல உமர் ரலியல்லாஹு வந்துட்டாங்க. உமர் ரலியல்லாஹு ரொம்பவே கோபக்காரங்க. உடனே யார சொல்லா, இந்த ஆளை நான் வெட்டிடுறேன்னாங்க. உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதற்கு உமரை பார்த்து, உமரே நீங்க சொன்னது தப்பு. இந்த இடத்துல அஜித் சொன்னாங்க, இந்த உலகத்துல பித்னாவும் ஃபசாதும் வர்றது காரணம் என்ன தெரியுமா, மக்கள் தன்னுடைய ஆதரவாளர்களுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க, தன்னுடைய ஆதரவாளர்கள் என்ன தப்பு செஞ்சாலும் அதுக்கு சாத் கொடுக்குறாங்க.
அதுதான் இன்னைக்கு உம்மத்துல ஃபித்னாவுக்கு காரணம். இங்க ரசூலுல்லாஹ் தன்னுடைய ஆதரவாளர் உமரை திட்டினார்கள், எதிரிக்கு பாராட்டு செஞ்சாங்க. உமர்ட்ட சொன்னாங்க, உமரே நீங்க நீங்க எங்கிட்ட இப்ப நடந்துக்கிட்டீங்களா, அவரை கொலை செய்வேன்னு சொன்னது அது ரொம்ப தப்பு. வேற என்ன செஞ்சிருக்கணும்? யார சொல்லலாம், கோபமா இருக்காரு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்க ரெண்டு செஞ்சிருக்கணும். ஒண்ணு, என்னை கூப்பிட்டு சொல்லி இருக்கணும், முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே நீங்க உங்களுடைய கடனை அழகா நிறைவேற்றுங்கன்னு என்கிட்ட சொல்லி இருக்கணும். அவரை கூப்பிட்டு என்ன சொல்லி இருக்கணும், பாருங்க கடனை வாங்குறதுக்கு ஒரு முறை இருக்கு, அந்த முறையோடு நடந்துக்குன்னு அவர்கிட்ட சொல்லி இருக்கணும். இதை விட்டுட்டு நான் கொல்லுவேன்னு சொன்னீங்கல்ல, இப்ப என்ன பண்றது, இவரை கூட்டிட்டு போங்க, இவருக்கு எவ்வளவு கொடுக்கணுமோ பேரிச்சம்பழம் கொடுங்க, அது அல்லாம நீங்க திட்டினீங்கல்ல, இதுக்காக 70 கிலோ அதிகமாக பேரிச்சம்பழம் கொடுங்கட்டான். அதுக்கு சொன்னாங்க, இஹ்சான் கர்னா சீக்கோ, யாராவது உங்களுக்கு கஷ்டம் கொடுத்துட்டாங்க, சிரமம் கொடுத்துட்டாங்க, அவர்களுக்கு நீங்க உபகாரம் செஞ்சு பழகுங்க. உபகாரம் இருக்குதே, அதுதான் ஹிதாயத்துக்கு காரணமா அமையும். உபகாரம் நீங்க செய்யலைன்னா பழிவாங்குற என்ன வந்துடும். இப்போ இஹ்சான் நம்ம யாருக்கு செய்யணும், நம்ம செய்வோம், உபகாரம் செய்வோம். யாருக்குன்னா யாரு நமக்கு செய்யறாங்களோ அவங்களுக்கு. இன்னொன்னு, அந்நியார் ஒருத்தர் இருக்கிறார், அவருக்கு செய்வோம். சொன்னாங்க அதற்கு கமாலே எஹ்சான் ஏ நஹி ஹை, ஏ அஜ்னபி ஹை और ये हम पर एहसान किए हैं, இவர் எங்க மேல எஹ்சான் செஞ்சிருக்கிறாரு, அல்லது இவர் அந்நியரா இருக்கா அதனால நான் எஹ்சான் செய்றேன். இது எஹ்சான்ல, உபகாரத்துல பரிபூர்ணம் இல்லை. உபகாரத்தில் பரிபூர்ணம் என்பது யார் உங்களுக்கு நோவினை கொடுக்கிறார்களோ அவர்களோடு உபகாரமாக நடந்து கொள்வது. அதுக்கு பிறகு ஹஜ்ரத் உமர் பக்கத்துல வந்தாங்க, அவரை பார்த்தாங்க, ஸைதே நீங்களா, உங்களுக்கு தெரிய, அவர் யஹூதி ஆளுங்க ஹஜ்ரத் உமருக்கு தெரியும், நீங்களா இப்படி நடந்துக்கிட்டீங்க? அப்ப சொன்னார் அவரு, இல்ல இல்ல என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க உமரே, ரசூலுல்லாஹ்வுடைய முகத்தை நான் எப்ப முதல்ல பார்த்தேன்னா முடிவு பண்ணிட்டேன் இவருதான் நபின்னு சொல்லி. ஆனா எனக்கு ஒரு டவுட் இருந்தது, முந்தி கிதாபுகளை நான் படித்திருக்கிறேன், நபிமார்களுடைய அடையாளம் என்னவென்றால் அவர்களுக்கு நோவினை கொடுக்கும் பொழுது பொறுமை அதிகமாகும், அது இருக்கான்னு டெஸ்ட் பண்றதுல நான் செஞ்சேன் அப்படின்னா. இதை சொல்லி சொன்னாங்க, ஹஜ்ரத் मैं अर्ज करना चाहता हूं, நான் சொல்ல விரும்புறது என்னன்னு சொன்னா, நபி அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு அம்லாவை தயார் செஞ்சாங்க. எப்படிப்பட்ட அம்லா என்றால் இவ்வளவு சகிப்புத்தன்மை உள்ளவங்க, அந்த சகிப்புத்தன்மையின் காரணமாக அவங்களுக்கு இடையில இஹ்திலாஃப் இருந்தா கூட வெளியிலிருந்து யாரும் உள்ள நுழைஞ்சிடாத அளவுக்கு அவங்க பாதுகாத்து கொண்டாங்க. இது எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம் என்ன, சபரு. அதுதான் சொல்றாங்க ஹஜ்ரத். அதனால சபர் இருக்குது, பொறுமை இருக்குது, இது ரொம்ப முக்கியமான விஷயம். எப்ப வரைக்கும் தான் பொறுமை கொள்வதுங்க? எப்ப பார்த்தாலும் பொறுமையாரு அல்லாஹ் பார்த்துதான் சொல்லிட்டே இருக்கீங்களே, எப்ப வரைக்கும் பொறுமையா இருக்கு? பொறுமைக்கே கோபம் ஓரளவு பொறுமையா இருக்கு, அப்படிதான் தப்லீகாரங்க செய்றீங்க. அப்ப எப்ப வரைக்கும் பொறுமையா இருக்கிறது? அப்ப சொன்னாங்க, சபருக்கு இன்திஹா நுஸ்ரத் கி இப்திதா, நீங்க உங்களுடைய சபருடைய எல்லையை கடந்தாதான் நுஸ்ரத் ஆரம்பமாகும். அல்லாஹ் நபிமார்களுக்கு சொல்லுகின்றார், இந்த நபிமார்கள் எப்ப வரைக்கும் வேதனை செய்யப்பட்டு அதனுடைய எல்லை கடந்ததோ அதற்கு பிறகு என் உதவி வந்ததுங்கிறாங்க. ஹத்தாங்கிற வார்த்தை அல்லாஹ் சொல்ல, இதை சொல்லி சொன்னாங்க அதிரத்தி. அதனால சபர் இருக்கணும். எது வரைக்கும் இருக்கணும்? அல்லாஹ்வுடைய உதவி வர வரைக்கும் இருக்கணும். மஸ்ஜிதுக்கு வந்தாங்க, அதிரத்தி அபூதர் படுத்திருந்தாங்க, எழுப்பி விட்டாங்க. அபூதரை ஏன் இங்க படுத்திருக்கீங்க? யாரும் சொல்ல, எனக்குன்னு வீடு இல்ல, நான் வீடு கட்டிக்கல, அதனால இங்க படுத்திருக்கேன். உன்னை கேட்டாங்க, ரசூலுல்லாஹ் உங்கள்ட்ட எவ்வளவு பொறுமை இருக்கு? யாரும் சொல்ல, பொறுமையா இருப்பேன். இங்க மதீனா உங்களுடைய பொறுப்புதாரிங்க, எனக்கு நான் மௌத்தான பிறகு உங்களை இங்கிருந்து வெளியே போங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவீங்க? யாரும் சொல்ல, நான் அவங்க பேச்சை கேட்டு போயிடுவேன். எங்க போவீங்க? ஷாமுக்கு போவேன். சரி, ஷாம்ல உள்ள பொறுப்புதாரிகள் உங்களை திரும்ப அனுப்பிச்சாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? திரும்ப மதீனாவுக்கு வருவேன். திரும்ப மதீனாக்காரங்க உங்களை இங்க இருக்க விடாம திரும்ப அனுப்புனா என்ன பண்ணுவீங்க? அப்ப நான் அவர்களை எதிர்த்து போரிடுவேன். உடனே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அபூதரே ஒரு காலம் அப்படி செய்து விடாதீர்கள், பொறுமையோடு இருங்கள், பொறுமையோடு இருங்கள், நாளைக்கு கியாமத்துல ஹவுதே கௌசர்ல என்னை சந்திக்கிற வரை அப்படின்னு. அப்ப எவ்வளவு பொறுமையா இருக்கணும் ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டினான். அதனால முதலாவது சஹாபாக்களை ரசூலுல்லாஹ் இப்படி ஒரு அம்லாவா தயார் பண்ணாங்க. அவங்கள்ட்ட இஜ்திமாயியத்துங்கிற சிஃபத் ஏற்பட்டுச்சு. அந்த இஜ்திமாயியத் அப்படிங்கிற சிஃபத்து முதலாவது பொறுமையை உண்டாக்குச்சு, ரெண்டாவது இத்தாத்தை உண்டாக்குச்சு. முதலாவது சிஃபத்து பொறுமை, இரண்டாவது சிஃபத்து இத்தாத்தை உண்டாக்குச்சு. அந்த இத்தாத்து மூலமா என்ன நடக்கும்? இஅ்திமாத் உண்டாகும், நம்பிக்கை வரும். ஒரு பொறுப்புதாரிக்கு சாத்திகள் மேல எப்ப நம்பிக்கை வரும்? அவங்க இத்தாத் செஞ்சாதான். ஒரு நபிக்கு சஹாபாக்கள் மேல எப்போ இஅ்திமாத் ஒரு நம்பிக்கை வரும்? அவங்க இத்தாத் செஞ்சாதான். அதனால இந்த இஜ்திமாயியத் அப்படிங்கிற சிஃபத்தை சஹாபாக்கள்கிட்ட இத்தாத்தை ஏற்படுத்துச்சு. இப்ப இத்தாத்தை சபர்ல அல்லாஹ் தஆலா கேட்பான். அந்த இத்தாத்துடைய விஷயத்தில் நீங்க சபரா இருக்கிறீங்களா அப்படின்னு அல்லாஹ் தஆலா சோதிப்பான். ஒரு பக்கம் நல்லது செஞ்சா அதை விமர்சிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் மலாமத்,
இன்னொரு பக்கம் தவறா நம்ம ஏதாவது சொல்லிட்டா அதை புகழ்றதுக்குன்னு ஒரு கூட்டம். இந்த இடத்துல முஹ்லிஸ் யாருன்னு சொன்னா, நல்லா சொல்றாங்கன்ற செய்ய மாட்டாங்க, திட்டுறாங்கன்ட்டு செய்யாம இருக்க மாட்டாங்க, இவங்கதான் முஹ்லிஸ். அப்ப நபியவர்கள் சஹாபாக்களை எப்படி உருவாக்குனாங்கன்னா இப்படிதான் உருவாக்குனாங்க, இப்படிதான் உருவாக்குனாங்க. இதுக்கு நான் ஒரு சம்பவம் சொல்றேன். அதிர்ச்சி சொன்னாங்க, இந்த இடத்துல அல்லாஹ் சோதிப்பான், சஹாபாக்களை சோதிச்சான். இதே போல கியாமத் வரைக்கும் தாயிகள் நல்லா சோதிப்பான். ஹக்குடைய விஷயத்தை சொல்ல வைக்கும் பொழுது நீங்க உங்க ஆளுங்களை பாக்குறீங்களா அல்லது அந்த ஹக்க பாக்குறீங்களா, எவ்வளவு பொறுமையா இருக்கிறீங்க, இது அல்லாஹ் பாக்குறதுக்கு நோக்கம். அது சொன்னாங்க. சாதிபனு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க பனு குறைதாவுடைய அமீராக இருந்தாங்க. பனு குறைதா அப்படிங்கிற யகூதி கோத்திரத்தை சார்ந்தவங்க, அதனுடைய அமீரா இருந்தாங்க. போர் நடந்து அவர்கள் எல்லாம் கைது செய்யப்பட்டு கொண்டு வரப்பட்டு விட்டார்கள். இப்ப நபி அவர்கள் என்ன சொல்றாங்க, நான் ஃபைஸ்லா செய்ய மாட்டேன், நான் முடிவு செய்ய மாட்டேன், இவர்கள் விஷயமா என்ன நடக்கணுங்கிறத இவர்களுடைய தலைவர் சாதிபனு முஆத் நம்ம சாத்தி இருக்காரு சஹாபி, அவரை கூட்டிட்டு வாங்க. இது சொல்லிட்டு அதிர்ச்சி சொன்னாங்க, நபி அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு அம்லாவை தனக்கு கீழே உருவாக்குனாங்க, தன்னோடு உருவாக்குனாங்க என்றால் அதில் உள்ள ஒரு நபர் ஒரு கவுமுக்கு எதிராக எனக்கு சாதகமா இருப்பார்னு நம்புற அளவுக்கு உருவாக்குனாங்க. அப்ப நபி அவர்களுடைய ஏத்திமாது அதுல சாது மேல சொன்னாங்க, நீங்க என்ன செஞ்சாலும் ஆப் ஜோ கரேகே ஃபைஸ்லா உஸ் பர் ஹம் மன்சூர் ஹை, நீங்க எதை முடிவு செஞ்சாலும் நான் ஏற்றுக்கொண்டேன். இதை சொல்லிட்டு அதிர்ச்சி சொன்னாங்க, ஒரு சாத்தி மேல அமீருக்கு இவ்வளவு நம்பிக்கை இருக்கணும், நீங்க என்ன செஞ்சாலும் நான் ஏத்துக்கிறேன்னு. அப்போ ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட சொன்னாங்க, இந்த மாதிரி சில நேரங்கள்ல நம்முடைய சாத்திகள் நிசாமுத்தீனுடைய விஷயமா இருக்கட்டும் அல்லது சரியான வசூல் இங்க திண்டுக்கல்ல சொல்றதா இருக்கட்டும், இதை நடைமுறைப்படுத்துறதுல ஹிம்மத் வைக்கிறது இல்லை. இது எப்படி போய் நம்ம ஊர்ல சொல்றதுங்க, இது எப்படிங்க நம்ம மஸ்ஜித் வார்ல சொல்றது, இதை மக்கள் கேட்பாங்களா, நம்ம சார்ந்தவங்களை என்னங்க சொல்லுவாங்க, கொஞ்ச நாள் ஆகட்டுங்க அப்படிங்கிறது இருக்குது. இதன் மூலமா தான் இன்னைக்கு வேலை நாசமாகுது. அதனால நபி எப்ப சொல்லிட்டாங்களோ உடனே அதை முடிவு செய்யணும், அதை செயல்படுத்தணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை இப்படித்தான் தயார் செஞ்சாங்க. அவங்க ரொம்ப தெளிவா இருந்தாங்க, என்னுடைய கௌம் என்னுடைய சமுதாயம் என்ன சொன்னாலும் சரி நான் அதை கேட்க மாட்டேன், நபி என்ன சொன்னாங்களோ அதான். இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்போ சொல்லிட்டாங்க, நீங்க என்ன சொல்றீங்களோ நான் அதை கேட்பேன், நீங்க என்ன சொல்றீங்களோ நான் அதை கேட்பேன், நான் அதை ஏத்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் நிக்க வச்சிருக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிக்க வச்சிருக்காங்க. இந்த இடத்துல ஒரு விஷயம் சொன்னாங்க, எப்போ நபி ஒரு ஃபைஸ்லா செஞ்சுட்டாங்களோ அதுக்கு மாற்றமா உள்ளத்துல நினைக்கிற ஒரு மூமினா இருக்க முடியாது. அதே போல நபியினுடைய நாயிப், நபி இருக்கிற இடத்துல யார் அமீரா இருக்கிறாங்களோ அவங்களுடைய முடிவையும் உள்ளத்துல இல்லை ஏத்துக்கலைன்னு சொன்னா அவங்களுடைய ஈமானும் குறை உள்ளதாக இருக்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய தால்லுக் தொடர்புக்காக சஹாபாக்கள் தங்களுடைய சொந்த சமுதாயத்தவே எதிர்த்துக்கிட்டாங்க, அதை எல்லாத்தையும் விட்டு விலகி வந்தாங்க ரசூலுல்லாஹ்ட்ட. இப்போ சாத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நிக்கிறாங்க, கூட்டம் இந்த பக்கம் இருக்கு, ரசூலுல்லாஹ் இந்த பக்கம் இருக்கிறாங்க. இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து பேசுறாங்க, ரசூலுல்லாஹ்ட்ட பேசுறாங்க. என்ன பேசுறாங்க, யார் ரசூலுல்லாஹ், யார் ரசூலுல்லாஹ், நான் எதுவோ நீங்க எது சொன்னீங்களோ அதை தான் நான் முடிவு செய்றேன். நபிகிட்ட பேசுறாங்க, நான் முகம் பனு குறைதாவை நோக்கி இருக்கு. பேசி முடிச்ச உடனே திரும்ப இந்த பக்கம் திரும்பி நபியை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. ஆனா பனு குறைதாவை பேசுறாரு. பனு குறைதாவே அல்லாஹ்வுடைய நபி என்ன சொன்னாங்கன்னா அதை முடிவு செய்வேன் அப்படின்னாங்க. அதே சொன்னாங்க, உம்மத்திட்ட பேசும்போது நபியை பார்த்தாரு, நபியை பார்த்துட்டு இருக்கும்போது உம்மத்திட்ட பேசினார். அப்ப என்ன காரணம் அப்ப சொன்னாங்க, இவர் நபிக்கு சொல்லுகிறார், யாரும் சொல்லலாம், உம்மத்திட்ட நான் பேசிட்டு இருந்தா கூட நான் உங்களை தான் பாக்குறேன், அதனால என்ன நீங்க நம்புங்க, நீங்க என்ன சொல்றீங்களோ அதை தான் நான் முடிவு செய்வேன். அதே போல உம்மத்திட்ட முகத்தை பார்த்தாங்க, ஆனா பேசுனது ரசூலுல்லாஹ்ட்ட. அப்ப உம்மத்திட்ட என்ன சொன்னாங்க, உம்மத்தே பாருங்க, என்னதான் நான் உங்க கூட இருந்தாலும் நபி சொல்றதான் நான் கேட்பேன் அப்படிங்கறது சொன்னாங்க. ரொம்ப அழகான முறை. அப்ப அந்த மாதிரி நடந்தது. அந்த அடிப்படையில தீர்ப்பு செஞ்சாங்க, இந்த வாலிபர்கள் எல்லாம் ஆண்களை எல்லாம் கொலை செய்யணும், குழந்தைகள் எல்லாம் கைதிகளாக்கப்படணும், பெண்கள் எல்லாம் கைதிகளாக்கப்படணும் அப்படிங்கிற முடிவு செஞ்சாங்க. அல்லாஹ் ரசூலுக்கு மாறு செய்யறவங்களுக்கு இதுதான் தீர்ப்புன்னு சொன்னாங்க. எல்லா சஹாபாக்களும் ஆச்சரியப்பட்டு போயிட்டாங்க. தன்னுடைய சமுதாய மக்களை நபிக்கு மாறு செஞ்சுட்டாங்கிறதுக்காக எப்படி இப்படி ஒரு முடிவு செஞ்சாரு, ஒரு யாரையும் பொருட்படுத்தல, எந்த மலாமத்தை ஒரு பொருட்படுத்தல அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் அது கொடுத்த பரிசு என்னவென்றால், அவர் மௌத்தாகும் பொழுது அல்லாஹ்வுடைய அரிசி நடுங்கியது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேகமா ஓடுனாங்க, அங்க இருந்த துண்டு எல்லாம் கீழே விழுந்துருச்சு. சஹாபாக்கள் பாக்குறாங்க, என்ன ஆச்சு,
பின்னாடியே போறாங்க. நபி வேகமா ஓடுறாங்க சாதரதியினுடைய ரூமுக்கு. வெளியே நிக்கிறாங்க, கொஞ்ச நேரம் நின்றாங்க, அப்புறம் உள்ள போனா பெருவிரல்ல அப்படி நடந்து போறாங்க. எல்லாம் கூட்டமா இருந்தா எப்படி போவாங்களோ அது மாதிரி போனாங்க, தாண்டி. இப்ப சகாபாக்கள் கேட்டாங்க. ஆனா சகாபாக்கள் பாக்குறாங்க ரூம்ல யாருமே இல்லை. ஆனா நபி எப்படி நடந்து போறாங்க. அப்போ சகாபாக்கள் கேட்டாங்க, யார சொல்ல ஏன் இவ்வளவு வேகமா வந்தீங்க? அப்ப சொன்னாங்க ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மலக்குமார்கள்லாம் வர ஆரம்பிச்சுட்டாங்க, அவரை குளிப்பாட்ட ஆரம்பிச்சுட்டாங்க, நம்ம போறதுக்குள்ள அவங்களே அடக்கம் பண்ணிட்டா என்ன பண்றது, அதுக்காக நான் வந்தேன்னா. வந்தது மட்டும் இல்ல, நான் உள்ள வரும்போது பார்த்தா கூட்டம் ஃபுல்லா இருந்தது. அப்ப நான் எனக்கு இடம் உட்கார்ற கிடைக்கல, அதனால வெளியே நின்றேன். அப்ப ஒரு மலக்கு என்ன இருந்தார், தன்னுடைய ரக்கை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வாங்கண்டாரு, அதனால நான் அங்க போய் உட்கார்ந்தேன்னா சொன்னாங்க. அவர்ஜி, யாரு நபியுடைய விஷயத்தை உம்மத்துல நடைமுறைப்படுத்துறதுல தன்னுடைய கௌம், தன்னுடைய சமுதாயம், தன்னுடைய ஆளுங்களுடைய பேச்சை கேட்கலையோ, அவங்களுடைய விமர்சனங்களை மதிக்கலையோ, அவங்களுடைய பழிப்புகளை பொருட்படுத்தவில்லையோ, அல்லாஹ் இப்படிப்பட்ட தரஜா கொடுப்பான். அதனால சபர் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு ஹக்குடைய விஷயத்தை, ஒரு உசூலுடைய விஷயத்தை தன்ஃபீல் செய்யறதுல, அதை நடைமுறைப்படுத்தும் பொழுது எதுவெல்லாம் தடைகள் வருதோ, எதுவெல்லாம் துன்பங்கள் வருதோ, அதை பொருந்தி கொள்வது, அதுதான் பொறுமை. அப்ப ரசூலுல்லாஹ் அதுக்கு சொன்னாங்க, நான் சொல்லிட்டு வந்தேன், ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஐஸா एक அம்லா தயார் கியா, இப்படிப்பட்ட ஒரு அம்லா உருவாக்குனாங்க. அவர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய உதவிக்காக எல்லா நேரமும் நபி அவர்களோடயே இருந்தாங்க. எந்த அளவுக்குன்னா, எதிரிகள் நுழையிறதுக்கு எந்த இடத்தையும் விட்டு கொடுக்கல சகாபாக்கள். எதிரிகள் நுழையிறதுக்கு, நம்முடைய எதிரிகள் நுழையிறதுக்கு என்னென்ன யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, கராபத், சொந்தம், தொடர்பு, வியாபாரம், இது மாதிரி தொடர்புகள், இது மாதிரி உறவுகள், இதை வச்சுதான் காபிர்கள் உள்ள நுழைவாங்க, எதிரிகள் உள்ள நுழைவாங்க. முஸ்லிம்களுடைய சஃப உடைக்கணும், முஸ்லிம்களுடைய ஒற்றுமை உடைக்கணும்னா இதெல்லாம் செய்வாங்க. ஆனா நபி அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு அம்லா தயார் செய்றாங்கன்னா, நபி முடிவு செஞ்ச ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது எதிரிகளிடமிருந்து தடை வந்தது, அதுக்கெல்லாம் அவங்க இடம் கொடுக்கல. இதுக்கு அதுல சொன்னாங்க, ஒரு உதாரணம் நான் சொல்றேன். அபூ சுஃபியான் ரலியல்லாஹு அவர்கள் முஸ்லிமாருக்கு முன்னாடி காபிர்கள் சார்பாக வந்தாங்க ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு. என்ன அப்படின்னா, ஒரு ஒப்பந்தம் போடப்பட்டது மக்கா குறைஷிகளுக்கு ரசூலுல்லாஹ்வுக்கும். அந்த ஒப்பந்தத்தை அவர்கள் முறித்து விட்டார்கள். இப்ப ஒப்பந்தம் முறிஞ்சு போச்சு. ஆனா அவங்களுக்கு பயம் வந்துருச்சு, திரும்ப ஒப்பந்தம் போட்டா தான் இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய கூட்டம் நிறைய ஆயிட்டே இருக்கிறாங்க, நமக்கு பிரச்சனை இருக்காது. அதனால அபூ சுஃபியான்ட்ட பேசி பாருங்க, நீங்க அவருடைய மாமனாரு, நீங்க எப்படியாவது போய் கொஞ்சம் ஒப்பந்தத்தை பேசி சரி பண்ணிட்டு வாங்கன்னு அனுப்புனாங்க. இப்ப இவர் வர்றாரு. அஜய்ஜி சொன்னாங்க, எதிரிகள் முஸ்லிம்களிடத்துல இஹ்திலாப் ஏற்படுத்தி, கருத்து வேறுபாடுகளை ஏற்படுத்தி, சண்டை ஏற்படுத்தி, குளிர்காயர்கள் ரொம்ப திறமையானவங்க. அவர் யோசிச்சார், யார்கிட்ட போனா வேலை நடக்கும். நபி அவர்களுடைய குறிப்பான ஆலோசகர், ரொம்ப இலகுவான மிருதுவான உள்ளமுடையவர் அபூபக்கர். ஆனா முதல்ல அவர்கிட்ட போலான்னு வந்தாங்க. அப்ப நபி சொன்ன வார்த்தை இது, அல்லாஹ் தஆலா அறிவிச்சு கொடுத்துட்டான், இது மாதிரி அபூ சுஃபியான் வந்துட்டு இருக்கிறாரு. உடனே நபி அவர்கள் சஹாபாக்களை ஒன்று சேர்த்து சொன்னாங்க, உஸ்கு ராசி கர்கே और मायूस करके भेजो. அவர் எதிரிதான், நம்முடைய கொள்கையில் அல்லாதவர் தான். அவர் வர்றாரு நம்ம ஊருக்கு ஜமாத்து அல்லது நம்மள்ட்ட வர்றாரு, என்ன செய்யறது? அவர் நம்முடைய கொள்கை இல்லாத ஒருத்தர் நம்ம ஊருக்கு வர்றாருங்க ஜமாத்து, என்ன செய்யறது அவர்கிட்ட? சொன்னாங்க, உஸ்கு ராசி கரோ, அவர் ஹிதமத் செஞ்சு அவரை பொருத்தப்படுத்துங்க. ரெண்டாவது, அவர் என்ன நோக்கத்துக்கு வந்திருக்கிறாரோ அது நடக்காதுன்னு சொல்லி அவரை நிராசையாக்கி அனுப்புங்க. இப்ப ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர் வந்தார். இந்த இடத்துல அஜய்ஜி ஒரு வார்த்தை சொன்னாங்க, குஃபார் படே மாஹிர் கே மர்கஸி மகான் சே தால்லுக் கைசே தோடா ஜாயே. மர்கஸோட இவர்களுடைய தொடர்பை எப்படி துண்டிக்கிறது அப்படிங்கிறது நல்ல விளங்கி வச்சிருக்கிறாங்க எதிரிகள். அதனால என்னைக்குமே மர்கஸை பத்தி, பொறுப்புதாரிகளை பத்தி, அமீன்களை பத்தி தவறான எண்ணங்களை போட்டு நமக்கு மத்தியில சண்டை ஏற்படுத்துவாங்க. இது கட்டாயம் செய்வாங்க. எப்பவுமே பாத்தில் இந்த முயற்சி செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. சில நேரங்கள் ஆசை காட்டி செய்வாங்க, சில நேரங்கள் பயமுறுத்தி செய்வாங்க. ஆசையும் காட்டினாங்க. காப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அவர்கள் தபூக்குக்கு போகாம இருந்தாங்க. உடனே நபி அவர்கள் பாய்காட் பண்ணாங்க, யாரும் பேசாதீங்க காபிட்ட. காப் ரலியல்லாஹு சலாமினாலும் பதில் சொல்லல. 50 நாள் வரைக்கும் நீடித்து கொண்டே இருக்கிறது. ரஸ்ஸான் நாட்டினுடைய அரசனுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சது. உடனே அந்த கடிதம் எழுதினான், எப்படியாவது மர்கஸி மகான் சே இன்கு தோடா ஜாயே. அவரோட நபி அவர் பகிஷ்காரம் செஞ்சுட்டாரு.
அவருடைய நபி அவர்கிட்ட பேசுறது இல்ல, இதுதான் சந்தர்ப்பம், அவர் நம்ம பக்கம் எழுதி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடிதம் எழுதுனா, இது மாதிரி நான் இந்த குஃபருக்கு நான் அழைப்பு கொடுக்குறேன், எங்க நாட்டுக்கு வந்துருங்க. இப்ப சஹாபி பாக்குறாங்க, காபிபுல் மாலிக், இங்க பார்த்தா அநியாயம் நடக்குது எனக்கு, அங்க பார்த்தா கண்ணியம் கொடுக்குறாங்கிறாங்க, இங்க இஸ்திக்பால் இருக்கு, அங்க இஸ்திக்பால் இருக்கு, இங்க நபி அவர்கள் பாய்காட் பண்றாங்க, பகிஷ்காரம் செய்யறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே அதுக்காக மனசு வருத்தப்பட்டாங்க, அழுதாங்க. உடனே அந்த கடிதத்தை கொண்டு போய் அடுப்புல போட்டு எரிச்சாங்க. ஹஜ்ரத் சொன்னாங்க, அடுப்புல போட்டு எரிச்சதுக்கு 2 காரணம். முதலாவது, உன்னுடைய கடிதத்துக்கு என்ற மதிப்பு அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றதுக்கு. ரெண்டாவது இன்னொரு தடவை எடுத்து படிக்கணும்னு என்ன வரக்கூடாது அதுக்காக. அப்ப சஹாபாக்கள் இப்படி ஏதாவது அவங்களுக்கு வந்துச்சுன்னா அதை முசீபத்துன்னு நினைச்சாங்க. யார் அது பின்னாடி போய் இஸ்திமாயத்தை உடைக்கல, அமீர் மேல தவறான எண்ணம் கொள்ளல, பொறுப்புதாரிகள் மேல தவறான எண்ணம் கொள்ளல. மாறாக அந்த சஹாபி அவர்கள் தன்னுடைய பாவத்தினாலதான் இந்த முசீபத் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அல்லாட்ட தவஜு ஆனாங்க. இப்போ அபூ சுஃபியான் என்ன செஞ்சாரு, ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திகிட்ட வந்தாங்க, பேசுறாரு. ஹஜ்ரத் அபூபக்கர் ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க. இல்ல நபி என்ன சொன்னாங்களோ அதுதான், நபி சொல்லிட்டாங்க, நீ ஒப்பந்தம் கிடையாது, ஆனால் நீங்க போலாம். இந்த இடத்துல ஹஜ்ரத் சொன்னாங்க, இந்த இடத்துல நான் உண்மையிலேயே நான் யோசிக்கிறேன் என்ன அப்படின்னா, இன்னைக்கு சாத்திகள் மஷூரால அபிப்பிராயம் சொல்றாங்க, அபிப்பிராயம் எப்படி சொல்றாங்கிறத பாக்குறோம். நான் யோசிக்கிறேன், வெளியில உள்ளவங்களுக்கு வக்கீலாக இங்க பேசிட்டு இருக்கிறாங்க. மஷூராக்கு யார் வரலையோ, மஷூராக்கு யார் வெளியில இருக்காங்களோ அவங்களுக்கு வக்கீல் பன்கர் யஹா கே அமீர் கே அமீன் பன்கர் நஹீ ஹை. இங்குள்ள அமீருக்கு அமானிதமா நடந்துக்கிறது, இங்குள்ள மஷூராவுக்கு அமானியமா நடந்துக்கிறது, இங்குள்ள வேலைகளுக்கு அமானியமா நடந்துக்கிறது தாண்டி தான் எந்த பகுதியிலிருந்து வர்றாங்களோ, தான் எந்த இலாக்காவுக்கு சார்ந்தவங்களோ, தான் எந்த பகுதியோ மக்களோ அவங்களுடைய வக்கீலா என்று மஷூரா சொல்லிட்டு இருக்கிறாங்க, அதுதான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. நான் நினைக்கிறேன் இது இன்னைக்கு காலகட்டத்தில் ஏற்பட்டு போச்சு. ஆனா சஹாபாக்கள் இன்னொரு முக்கியமான சிபத்து இருந்துச்சு. என்னன்னு சொன்னா சிபத்தே அமானத். அவர்கள் நபிக்கு முன்னால உட்கார்ந்துட்டா எதையும் பார்க்க மாட்டாங்க, நபிதான் கண்ணுக்கு முன்னாடி தெரிவாங்க. அந்த அமானிதத்தை பாதுகாக்க அபிப்பிராயம் சொல்லுவாங்க. எந்த அளவுக்கு சொன்ன சஹாபாக்கள் தன்னுடைய சொந்த பந்தங்களை கூட கொலை செய்யணும்னு அபிப்பிராயம் கொடுத்தாங்க. அதற்கு அலி இல்லான்னு சொன்னாங்க, அக்கீல் அவர்களை கொலை செய்யணும். அதற்கு உமர் சொன்னாங்க, எங்க காந்தான் நாளையில எங்க கையில கொடுத்துருங்க, நானே கொலை பண்றேன்டா. அப்ப சஹாபாக்கள் நபியவர்களுடைய முடிவுக்காக இது மாதிரி எல்லாத்தையும் விட்டாங்க. இப்ப அபூ சுஃபியான் என்ன செஞ்சாங்க, அங்க அபூபக்கர்ட்ட வேலையாங்க, அடுத்து எங்க வரணும், அதற்கு உமர்கிட்ட. அபூபக்கரே முடியாதுட்டாரு, உமர் என்ன செய்யறாரு, உமர் இதெல்லாம் சரியான கோவம். பாரு, நீ வந்த வேலையும் நடக்காது, இன்னொரு ஒப்பந்தம் போட்டீங்கன்னா அல்லாஹ் அதையும் அல்லாஹ் உடைப்பான் அப்படின்னாங்க. அவ்வளவு கோபத்தோட சொன்னாங்க. அங்கிருந்து நேரா தன்னுடைய மகள் வீட்டுக்கு போன உம்மே ஹபீபா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி, நம்முடைய தாயார், அவங்கள்ட்ட போனாங்க உம்மே ஹபீபா. அங்க போனா நிகழ்ச்சியே வேற. அவங்க போனா உட்காரவே விட மாட்டேங்கிறாங்க. நபி அவருடைய போர்வை இருந்துச்சு, அங்க வருமா, இவர் போனவனே அதுல உட்காரலான்ட்டு போறாரு. உம்மே ஹபீபா அம்மா அவங்க எடுத்துட்டாங்க அந்த போர்வைய. என்னம்மா இப்படி பண்ற, நீங்க நஜீசு, இது பரிசுத்தம், நீங்க ஈமான் ஏத்துக்காத வரைக்கும் நீங்க நஜீசு, அதனால நான் உட்கார விட மாட்டேன், பரிசுத்த நபியோட போர்வை. அப்பவே அவருக்கு தெரிஞ்சு போச்சு என்ன ரிசல்ட் வரும். அப்புறம் பாத்திமாட்ட போனாங்க, இப்படி எல்லார்ட்டையும் போனாங்க. அதில்ஜி சொன்னாங்க, இதுதான் இஸ்திமாயியத், இதுதான் மஷூராவுக்கு கட்டுப்படுறது. மஷூரால ஒரு விஷயம் முடிவாயிருச்சு, வீட்டு பெண்கள்ல இருந்து, நபியுடைய வீட்டு பெண்கள்ல இருந்து, நபியினுடைய வீட்டு பெண்கள்ல இருந்து, உமரில் இருந்து அபூபக்கர் வரை கடைசி வரைக்கும் எல்லாரும் ஒரே விஷயத்துல முடிவு செஞ்சாங்க, நபி சொன்னா அவ்வளவுதான், நபி சொன்னா அவ்வளவுதான். அதனால சொன்னாங்க ஹஜ்ரத், எனவே நாம அமானிதம் என்ன அப்படின்னு சொன்னா, மஷூரால முடிவு செய்யற விஷயத்துல நாம அதை செயல்படுத்தும் பொழுது பல அபிப்பிராயங்கள் வரும், பல விமர்சனங்கள் வரும், அதெல்லாம் கண்டுக்க கூடாது, அதையெல்லாம் பொருட்படுத்த கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படிப்பட்ட ஒரு அமலாவை தான் தயார் செஞ்சாங்க. அவர்கள் இப்படிப்பட்ட கஷ்டங்களை எல்லாம் மனசுல சகிச்சுக்கிட்டாங்க. இன்னா வஜதனா கைரல் கைரி பில் குருஹி, எல்லா நலவுகளையும் நாங்கள் பெற்றுக்கொண்டோம் மன வெறுப்பான காரியங்கள்ல. அப்ப மன வெறுப்பான காரியங்கள் வரும், அது அல்லாஹ் நம்முடைய தர்பியத்துக்காக வச்சிருக்கிறான். எனவே நான் சொல்லிட்டு வர்றேன், எல்லாத்தோட அடிப்படை சிஃபத் இருக்குதே, அது சபர் தான். சபர் இருக்குதே, ஒரு அடியான அல்லாஹ் தஆலா பார்ப்பான், எவ்வளவு கஷ்டம் வருதோ அதுல பொறுமையா இருக்கிறாம நல்லா பார்ப்பான். அல்லாவே சொன்னா குர்ஆன்ல, இன்னமஅல் உஸ்ரி யுஸ்ரா, எப்போ கஷ்டம் வருதோ அதுக்கப்புறம் தான் லேசு வரும். அதனால யார் இந்த கஷ்டத்துல பொறுமை மேற்கொள்வாங்களோ அதுக்கு பிறகு அல்லாஹ் தஆலா ஃபராஹி, ஒரு தெளிவான, ஒரு விளக்கமான, ஒரு 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 விசாலத்தை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்துவான். அல்லாஹ் தஆலாவுடைய உதவி, அல்லாஹ்வுடைய நுஸ்ரத்து சந்தேகமே இல்லை, அது இஸ்திமாயத்தோட இருக்கு.
இது இரண்டாவது சிபத்து இஸ்திமாயத். முதலாவது சபரு, இரண்டாவது இந்த இஸ்திமாயத்துடைய சிபத்து இருக்குது. இதன் மூலமாகத்தான் அல்லாஹ்வுடைய உதவி வரும். இஸ்திமாயத்தினுடைய முதல் காரணம் பொறுமை. பொறுமை இருந்தாலும் இஸ்திமாயத்து இருக்கும். பொறுமை இருந்தால்தான் இஸ்திமாயத்து இருக்கும். பொறுமை இல்லாத அம்லா இருக்குது, அவங்க இஸ்திமாயத்துல வர முடியாது. முதலாவது. இரண்டாவது, பழி வாங்கக்கூடிய பழக்கம் யார்கிட்ட இருக்குதோ அந்த மிசாஜ் இருக்குது, அது பொறுமையை ஏற்படுத்த வைக்காது, மாறாக தாசுபியத்தை உண்டாக்கும். தாசுபியத்துல இனவெறி, மொழி வெறி, தான் எதை சார்ந்திருக்காரோ அந்த வெறி, இலாக்கா வெறி அல்லது நிறவெறி, இது மாதிரியான தாசுபியத்தை உண்டாகும். மாறாக இக்ராம் செய்யக்கூடிய பழக்கத்தை, மக்களுக்கு உபகாரம் செய்யக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திங்க. எனவே எல்லாத்தை விட முக்கியம் நமக்கு மத்தியில இஸ்திமாயத்து வேணும். இஸ்திமாயத்து இருக்குது ரொம்ப முக்கியம். இந்த உலகத்துல எத்தனை அல்லாஹ்வுடைய உதவிகள் வந்ததோ அது எல்லாத்துக்கும் அடிப்படை இஸ்திமாயத்தாகத்தான் இருந்தது. சஹாபாக்களோட இஸ்திமாயத்து இருந்தது காரணம் அவங்களோட சபர் இருந்தது. இஸ்திமாயத்துக்கு 4 காரியங்கள் செய்யணுங்கிறான். செய்யலாமா இன்ஷா அல்லாஹ்? இந்த இஸ்திமாயத்தை உங்களுக்கு ஏற்படணும்னா 4 காரியங்கள் செய்ய இஸ்திமாயத்து உண்டாகும். முதலாவது என்ன உசூல் அப்படின்னா, உங்கள்கிட்ட யாராவது வேலை செய்யும் போது சாத்திங்க தவறா நடந்துக்கிறாங்க அல்லது உசூலுக்கு மாற்றமா நடக்கிறாங்கன்னா என்ன செய்யறது? உசூலுக்கு மாற்றமா நடக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல முதாகினத்து இருக்கக்கூடாது, லையினத்து இருக்கணும். முதாகினத்துனா என்ன? நம்ம ஒருத்தர் பெவுசூலி செய்யறாரு, அவரை பார்த்துட்டு இவர்கிட்ட நம்ம சொன்னோம்னா அதுக்கப்புறம் அவருக்கு நமக்கு தள்ளு கெட்டு போயிடும் தொடர்பு, அதனால சொல்லாம விட்டுருவோம். இது முதாகனத், கிட்டத்தட்ட முனாஃபிக் தனம். இன்னொன்னு இருக்கு லையினத், மிருதுவா நடக்கிறது. அப்ப முதலாவது உசூலு பேவுசூலி செய்யறவங்கள்ட்ட மிருதுவாக நடந்து கொள்வது. இதுதான் முதலாவது காரணம் இஸ்திமாயத்துக்கு. இப்போ மிருதுவா இருக்கணும்னா அப்ப உசூல்கள் சொல்லக்கூடாதா? இல்ல, உசூல்கள் விஷயத்துல உறுதியா இருக்கணும். அதை சொல்லி கொடுக்கிற விஷயத்துல மிருதுவா நடக்கணும். எப்படி? ஒரு மனிதர் மஸ்ஜித் நபவியில சிறுநீர் கழித்தார். உடனே நபி அவர்கள் என்ன, சஹாபாக்கள் கோவப்பட்டாங்க, அவரை தடுக்க போனாங்க. ஆனா நபி அவர்கள் சொல்லிட்டாங்க, பொறுமையா தடுக்காதீங்க. எல்லாம் முடிஞ்ச பிறகு அவரை கூப்பிட்டு சொன்னாங்க, பாருப்பா இது மஸ்ஜிது, இது அல்லாஹ்வை வணங்கக்கூடிய இடம், தேவைகளை நிறைவேற்றக்கூடிய இடம் இல்ல, இதை பரிசுத்தப்படுத்தணும்னு சொல்லிட்டு சஹாபாக்களை கூப்பிட்டு ஒரு வாளி தண்ணீர் ஊற்றி அதை சுத்தப்படுத்துங்கன்னு சொன்னாங்க. இதற்கு பேர் லையினத். அப்ப பேவுசூலி செஞ்சுட்டாங்கன்னு சொன்னா அந்த சாத்திகளுக்கு நம்ம எப்படி நடந்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னா இது மாதிரியான முறையில மிருதுவான முறையில அவங்கள்ட்ட சொல்லணும். பனு குறைதாவுக்கு ஜமாத் போச்சு, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க நீங்க அங்க போய் அசர் தொழுகணும் அப்படின்ட்டாங்க. இப்போ போகும் பொழுது லேட் ஆயிருச்சு. பாதி பேர் சொன்னாங்க நபி சொன்ன அர்த்தம் என்னன்னா அசருக்குள்ள போயிருங்க, போயிட்டு தொழுங்கன்னு அர்த்தம். இப்ப அசருக்கு இங்கே வந்துருச்சு, ஆனா நாங்க எல்லாம் தொழுகிறோம்னு தொழுதுட்டாங்க. பாக்கி பாதி பேர் என்ன சொன்னாங்க, இல்ல நபி அங்க போய் தான் அசர் தொழுக சொன்னாங்க, நாங்க அங்க போய் தான் தொழுவோம், அங்க போய் தொழுதாங்க. திரும்ப வந்த பிறகு 2 காரணம் ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, யாரையும் நபி அவர்கள் கடிந்து கொள்ளவில்லை. இந்த விஷயத்தை சொல்லிட்டு சொன்னாங்க, அப்படி ஒரு கால் பேவுசூலி நடந்துச்சுன்னு சொன்னா என்ன செய்யறது? முசாக்கரா செய்யணும். அவங்க என்ன செய்யணும்? பேவுசூலி கேலியே முசாக்கரா ஹே, முஆகதா நஹி ஹே. அவர்களை பிடிக்கிறது இல்லை, நீ ஏன் அப்படி செஞ்சேன்னு கேட்கறது இல்லை. செஞ்சுட்டா முசாக்கரா செய்யும். அவர்கிட்ட சரியான உசூல் என்னன்னு முசாக்கரா செய்யும். பே உசூலியே அது முசாக்கராவே கிடையாது, அதை பத்தி பேசவே கூடாது. ஒரு பே உசூல் நடந்துருச்சு, திரும்ப திரும்ப அது மஷூரால சாத்தி எழுத திரும்ப சொல்லிட்டே இருக்க கூடாது. பே உசூலி என்ன செய்யணும்? அதை அப்படியே விட்டுறணும். உஸ்கா தஸ்கிரா மத் கர்னா, அதை பத்தி பேசக்கூடாது. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நீங்கள் பாத்திலை அழிக்கணும்னு நினைச்சா முதல்ல அதை பத்தி பேசுறதை விடுங்க. பே உசூலி நீங்க அழிக்கணும்னு நினைச்சா அதை பத்தி பேசுறதை விடுங்க. செட்டிக்கார விட்டுருங்க, அடுத்த உசூல்களை பத்தி முதாக்கரா செய்யுங்க. அதுக்காக இது சொல்லிட்டு அதுக்கு சொன்னாங்க, சரி உசூல்கள் இப்படி நடந்துருச்சுன்னு சொல்லணும், அது பே உசூல சொல்லக்கூடாது. அப்ப உம்மத்துல நிறைய பாவங்கள் ஆமாயிட்டே இருக்கு, அப்ப அதை பத்தி பயானே செய்யக்கூடாதா அப்படின்னா அப்படி இல்லை. அதுக்கு அர்த்தம் அப்படி இல்லை. மாறாக எந்த இடத்துல அந்த பே உசூலி நடந்ததோ திரும்ப அதை ஞாபகப்படுத்தும் வண்ணமாக சொல்லிட்டு இருக்க கூடாது. இது முதலாவது இஸ்திமாயத்துக்கு. முதலாவது பொறுமையாக இருக்கணும், மிருதுவா நடந்துக்கணும். 2வது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றா, ஃபஅஃபு அன்ஹும், ஒரு தேவ சொல்லி செஞ்சிட்டாங்களா அவங்கள மன்னிச்சிடுங்க. ஹாத்திப் இப்னு அபி புல்தா ரலியல்லாஹு அன்ஹு என்கிற சஹாபி மக்காவுடைய வெற்றியினுடைய ரகசியம், ராணுவ ரகசியத்தை கடிதம் எழுதி அனுப்பிட்டாங்க மக்காவினுடைய தலைவர்களுக்கு. காரணம் என்னன்னா அவர்களுடைய பிள்ளைகள் அங்க இருந்தாங்க. ஏன்னா பிள்ளைகளுடைய பிரியம் ஒரு மனிதனை 3 விஷயம் சொன்னாங்க அஜர்ஜி, மஜ்ஹலா, மஜ்பனா, மப்ஹலா. குழந்தைகளுடைய பிரியத்துல மனிதன் இது 3 ஆயிடுவான். மஜ்ஹலானா என்ன? ஜாஹில் ஆயிடுவான். குழந்தைகளுக்காக செய்ய, இப்ப இந்த சஹாபி ஆயிட்டார்ல, அந்த குழந்தைகளுக்காக, அந்த குழந்தைகளுடைய வாழ்க்கைக்காக அறியாமைக்கான காரியங்கள்லாம் செய்ய ஆரம்பிச்சிருவான். 2வது மஜ்பனா, கோழை ஆயிடுவாங்க.
போருக்கு போக மாட்டாங்க. நான் போய் ஷஹீதாயிட்டேன், குழந்தைகளை யார் பாக்குறது அப்படிங்கிற கோலத்தனம் வர்றதுக்கும் குழந்தை காரணமா இருக்கும். மூணாவது மபுஹலா, குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்கணும்ட்டு யாருக்கும் செலவு செய்யறது இல்ல, கஞ்சனாக ஆக்கி. அப்ப ஒரு மனிதனை கஞ்சனாக, கோழையாக, அறியாமைக்காரனாக ஆக்குறது குழந்தைகளுடைய மோபத்து. அந்த அடிப்படையில் அவர் எழுதி அனுப்பிச்சுட்டாங்க. இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்கன்னா, முதல்ல அவர்கிட்ட கேட்டாங்க. ஒரு பேவுசூலி நடந்துருச்சுன்னா அவர் அப்படி பண்ணிட்டாரு அப்படி பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டே இருக்கிறது இல்ல, முதல்ல அவர் கூப்பிட்டு ஏன் நடந்துச்சுன்னு கேளுங்க. ஏன் நடந்துச்சு, அதுக்கு பிறகு அவர் காரணம் சொல்லுவார். அப்ப இந்த சஹாபி இந்த காரணம் சொன்ன உடனே அப்போ ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு கொலை பண்ண வேண்டாம். அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இவர் பத்ர் சஹாபி, நீங்க கொலையெல்லாம் செய்ய முடியாது, அது கஃபர்து லக்கும், அல்லாஹ் சொல்லிட்டா நீங்க என்ன வேணா செய்யுங்க, நான் மன்னிக்கிறேன்ட்டு. அதனால அல்லாஹ் கண்டி இவரை மன்னிச்சு விட்டுருக்க. ராணுவ ரகசியத்தை சொன்னா அதுக்கு ஒரே தண்டனை அவருடைய தலையை எடுக்கிறது தான். ஆனால் அங்க ஏற்பட்ட அந்த பேவுசூலியை கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகா டீல் பண்ணி அவங்கள மன்னிச்சாங்க. அது கஃபர்துலக்குன்னு அல்லாஹ் சொல்லிட்டான். அதனால தவறுகள் நடந்தா சாத்தியில உசூர் கேளுங்க, என்ன எதனால செஞ்சீங்க. ரெண்டாவது அவர் சொன்ன காரணத்தை கபூல் செஞ்சுங்க. அவர் காரணம் சொன்னோன்னே நான் இப்படித்தான் கேட்டேன், நீ ஒரு காரணம் சொல்லுவ, அதெல்லாம் ஏத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லாதீங்க. காரணங்கள் சொல்லிதான் அதை ஏற்றுக்கொள்ளுங்க, தங்கடங்கள் சொன்னா அதை ஏற்றுக்கொள்ளுங்க. ரெண்டாவது அவங்கள மன்னிக்கணும், தங்கடம் சொன்னா ஏத்துக்கணும். தங்கடத்தை சொல்லும் பொழுது அவர் அதை ஒத்துக்கிறவரா இருந்தாதான் மன்னிக்க முடியும். அவர் ஒத்துக்காதவரா இருந்தா இந்த மனுஷன் மன்னிக்க முடியாது. அதாவது யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய சகோதரர்கள், யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய தகப்பனார் அவங்க முன்னாடி சொன்னாங்க, யா அபானஸ்தக்ஃபிர் லனா இன்னா குன்னா காத்தியின், நாங்க பாவம் செஞ்சுட்டோம், ஒத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு பிறகுதான் ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மூலமா அல்லாஹ் சொல்ல வச்சா, லா தஸ்ரீப அலைக்கும் அல்யௌம், இன்னைக்கு உங்களை எந்த பிடிப்பும் நாங்கள் பிடிக்க மாட்டோம். அப்ப இதுக்கு என்ன நிபந்தனைனா அவங்க ஏத்துக்கணும். காலித் இப்னு ஸயீத்னு ஒரு சஹாபி இருந்தார். ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அமீராக போது அவரு ஏத்துக்க மாட்டேன்ட்டார். அவரும் பையத் செய்யல. அவர் என்ன சொன்னாரு, அப்படி சும்மா மசூரா நடந்துச்சு, எங்கள்தெல்லாம் ஒண்ணும் கேட்கல, அவங்களே அமீர் ஆயிட்டாங்க, அவங்களே சில பேர் சேர்ந்து அவர் அமீர் ஆக்கிட்டாங்க அப்படின்னு ஒரு வருஷமா ஊருக்குள்ள சொல்லிட்டே இருந்தார். சாத்திகள்கிட்ட பூரா சொல்றது, அவர் அமீர் தானா ஆயிட்டாரு, அல்ல அவங்கள சேர்ந்து ஆக்கிட்டாங்க, எங்கள்கிட்ட யாரும் கேட்கல, எங்களையெல்லாம் கேட்கல, இப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தார். ஒரு வருஷத்துக்கு அப்புறம் அவருடைய உள்ளத்துல வந்துச்சு, சரி நம்ம தப்பு பண்ணிட்டோம், இப்ப நம்ம மர்கஸ் போகணும் அப்படின்னு நேரம் வந்தாங்க. அபூபக்கர்ட்ட மன்னிப்பு கேட்டாங்க, பையத் செஞ்சாங்க, அமீரை ஏத்துக்கிட்டாங்க. இப்ப அதற்கு அபூபக்கர் ரொம்ப இலகுவான உள்ளவங்க, மிருதுவான உள்ளவங்க. உடனே என்ன பண்ணாங்க, ஒரு ஜமாத் ரெடியா இருந்துச்சு, பாருங்க இந்த ஜமாத் நீங்க எடுத்துட்டு போறீங்களா அமீர்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க. முடிவு பண்ணது மட்டும் இல்லாம கொடிகள்லாம் எடுத்து வீட்டுல போய் நட்டு வைங்க சொல்லிட்டாங்க. எந்த யார் அமீரோ அவங்க வீட்டுல கொடிகள் நட்டு வைக்கப்படும். இப்ப எல்லாம் நடக்குது, செய்தி போயிடுச்சு யாருக்கு, அதற்கு உமர் ரலியல்லாஹு போயிடுச்சு. நேரம் வந்தாங்க உமர் ரலியல்லாஹு, அபூபக்கரே என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க, இவ்வளவு நாள் அவன் வராம இருப்பா, இப்ப வந்தா உடனே அமீர் ஆக்கிறதா. அதுல உமர் எப்படின்னா ரசூலுல்லாஹ் அதிதி சொன்னாங்க, யார சொல்லலாம் ஆப்கோ ஃபைஸ்லா சர் ஆங்கோ பர் ஹை, யார சொல்லா நீங்க உங்களுடைய முடிவு கண்ணுல ஒத்திக்குவோம், தலையில வச்சுக்குவோம், ஆனா லேக்கின் மேரி ராய் ஏக, ஆனா என் அபிப்பிராயம் இது அப்படிமாங்களாம். யார்கிட்ட, ரசூலுல்லாஹ். அதுக்கு அபூபக்கர் இருந்தாங்க, அபூபக்கரே ஆப்கா ஃபைஸ்லா ஹோகா லேக்கின் மேரி ராய் ஏக, உங்க முடிவுதான், ஆனா என்னோட அபிப்பிராயம் இதுதான் அப்படின்றாங்க. அதுக்கு அமீர், அதுக்கு உமர் ரலியல்லாஹு பார்த்து அதுக்கு அபூபக்கர் சொல்லுவாங்களா, அமீர் என்னமோ உமர் தான், ஆனா மக்கள் என்ன ஆக்கிட்டாங்க, மக்கள் இப்படித்தான் சாத்திகளோட நடந்து கொண்டது. ஏன் அப்படி அதற்கு உமர் அவ்வளவு பிடிவாதமா இருந்தாங்கன்னா, அதிஜி சொன்னாங்க, உசூல்களுடைய விஷயத்துல அவர் இந்த உம்மத்துடைய முழுகம் அல்லாஹ்விடமிருந்து செய்தி வரக்கூடியவராக இருந்தது. அவர்கள் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அவர்களுக்கு ஞான உதிப்புகள் வந்துட்டு இருக்கும், அதனால அவங்க கரெக்டா இருந்தாங்க. அதுக்கு ஒரு தைரியம் வேணும், அது அதற்கு உமருக்கு மட்டும்தான் இருக்கு. இப்போ சில பேர் சாத்தியம் அந்த மாதிரி தான் ஹல்காக்கள்ல இலாக்காக்கள்ல உட்கார்ந்துடுறாங்க ஏதாவது காரணத்தினால, அல்லது வெளியே போயிடறாங்க ஏதாவது ஒண்ணு. கொஞ்ச நாள் கழிச்சு உள்ள வர்றாங்க, வந்த உடனே என்ன சொன்னாங்க, அப்படியா இப்ப பொறுப்புதாரி போட்டு இருக்கிறீங்களா, என்னையும் அதுல சேர்த்திக்கீங்க, சூறா போடுறீங்களா என்னையும் சேர்த்திக்கீங்க, என்னையும் பொறுப்புதாரி ஆக்கிங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்படி இன்னைக்கு பழக்கம் அப்படி வந்துருச்சு. இதை சொல்லிட்டு அஜய் சொன்னாங்க, ஆஜ்கல் லோகோं के ज़हनों में इमारत कुर्बानी का बड़ा जानवर है. இன்னைக்கு இமாரத்து பொறுப்பு அப்படிங்கிறது என்ன நினைச்சிட்டு இருக்காங்க மக்கள்னா, குர்பானியினுடைய பெரிய பிராணி, அந்த பெரிய பிராணியில எத்தனை பங்கு சேரலாம், 7 பங்கு சேரலாமல்ல, அது மாதிரி எங்க பொறுப்பாரி போறீங்களா 7 பங்கு சேர்த்தீங்க, அதுல 8 பங்கு ஒன்னா சேர்த்திக்கீங்க, இப்படின்னு வந்து போச்சு. இது இல்ல, இக்ராம் செய்ய வேண்டிய விஷயம் இல்லை இமாரத் அப்படிங்கிறது, பொது பொறுப்பு கொடுக்கிறது இருக்குது, அது இக்ராம் செய்யற விஷயம் இல்லை, யாருடைய ஹக்கு இல்லை. சரி, யாரு இதை எதிர்பார்ப்பாங்க, என்ன அமீராக்க என்ன பொறுப்பாரி யார் எதிர்பார்ப்பாங்க அப்படின்னா, அதிஜி சொன்னாங்க, தெளிவா நாம சீரத்துல பார்த்துட்டோம், मुसलमानों से ये साबित नहीं है, सहाबा से ये साबित नहीं है, कुफार से साबित है.
காபீர்கள் தான் என்ன பொறுப்பா போடுங்கன்னு கேட்டுக்கிறான். ரசூலுல்லாஹ் வந்தாங்க, நாங்க ஈமான் எடுத்துருந்தா என்ன கிடைக்கும்? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஆம் முஸ்லிம்களுக்கு என்ன கிடைக்குமோ தான் கிடைக்கும். அப்படின்னா நாங்க இஸ்லாத்துக்கு என்ன அவசியம் இருக்கு? எங்களுக்கு ஏதாவது ஸ்பெஷலா கொடுக்குறீங்கன்னா நாங்க வரலாம், இல்லைன்னா வர மாட்டோம். எங்களை அமீராக்குறீங்கன்னா நாங்க வேலை செய்வோம், இல்லைன்னா வேலை செய்ய மாட்டோம். எங்களை அமீரா நீங்க எடுத்துக்கிட்டா உங்களை அமீரா நாங்க எடுத்துக்குவோம். இன்னைக்கு அது மாதிரியான மாமலாக்கள் ஆயிப்போச்சு. அதனால பெரியவர்கள் சொல்லு அதிர்ச்சி சொன்னாங்க. இரண்டாவது விஷயம், அவங்கள மன்னிக்கணும், அவங்கள மன்னிக்கணும். பிறகு ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லிட்டே இருந்தாங்க, இல்ல முடியாது, நீங்க எப்படியும் அவர் நீக்கிதான் ஆகணும். எந்த அளவுக்கு சொன்னா ஹஜ்ரத் உமர் அபூபக்கர் பார்த்தாங்க, உமர் இவ்வளவு வலுக்கட்டாயம் பண்றாருன்னா கண்டிப்பா அதுல அதான் கைதுன்னு சொல்லிட்டு உடனே அவருடைய பொறுப்பை நீக்கினாங்க. போய் கொடியெல்லாம் கொண்டு வாங்கட்டாங்க. இப்ப கொடி எடுக்க ஆள் போனாங்க. அவர் வெளியே வந்தாரு. காலித் சையத் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்தாரு. பார்த்துட்டு சொன்னாரு, எடுத்துட்டு போங்க, நீங்க வச்சதுனால எனக்கு எந்த சந்தோஷமும் வரல, இப்ப நீங்க எடுத்ததுனால எந்த துக்கமும் இல்ல, எனக்கு வேலைதான் முக்கியம். அமீராக்கனா அமீரா இருப்பேன், மாமூராக்கனா மாமூரா இருப்பேன். அது மாதிரி இன்னைக்கு நம்முடைய உள்ளத்துல வந்துடணும். நம்மள அமீர் கொடுக்குறாங்களோ பொறுப்பு கொடுக்குறாங்களோ இல்ல, நான் வேலை செய்யணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படிப்பட்ட ஒரு அமலாவை தயார் செஞ்சாங்க. அதனால முதலாவது பேரும் சொல்லி செஞ்சா அவங்க என்ன காரணம் கேட்கணும். இரண்டாவது அதுக்கு சரியான வழிமுறைகளை சொல்லிக் கொடுக்கணும். அடுத்தது இஸ்திமாயத்துக்கு மூணாவது காரணம். ரெண்டு சொல்லியாச்சு. முதலாவது மிருதுவா நடக்கணும், இரண்டாவது அவங்களை மன்னிக்கணும், மூணாவது அவங்களுக்காக இஸ்திக்ஃபார் செய்யணும். வஸ்தக்ஃபிர் லஹும். जलवत में आज कितनी गीबत होती है, खलवत में उनके लिए दुआ नहीं होती. அஜிஜி சொன்னாங்க, ஒருத்தரை பத்தி தவறாக மஜ்மால பேசுறமே ஒழிஞ்சு தனியா போய் அவருக்காக துவா செய்யறது இல்ல. நபி அவர்கள் முனாஃபிக்குகளுக்காக துவா செஞ்சாங்க. குர்ஆன்ல தெளிவா நீங்க செய்யக்கூடாதுன்னு வந்ததுக்கு பிறகுதான் நபி அவர்கள் அதை நிப்பாட்டினாங்க. நாலாவது மஷ்வரா செய்யறது. மஷ்வரா செய்யறது இருக்கு இல்லையா, இஸ்திமாயத்துடைய நாலாவது காரணம், கடைசி காரணம். இஸ்திமாயத்துக்காக அல்லாஹ் மஷ்வராவை கொடுத்திருக்கான். இல்லையானால் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் மஷ்வரா செய்யணுங்கிற எந்த அவசியமும் இல்லை. பிறகும் ஏன் செய்தார்கள் என்றால், எனக்கு அப்புறம் வஹி நின்று போயிடும், நீங்க எல்லாம் உங்களுக்கு ஒற்றுமையா இருக்கணும்னா மஷ்வரா தேவை, அந்த மஷ்வராவுக்கு முறை தேவை, அதனால நான் செஞ்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் செஞ்சு காட்டினான். குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா அல்லதீன இஸ்தஜாபு லிரப்பிஹிம் வ அகாமுஸ் ஸலாத் வ அம்ருஹும் ஷூரா பைனஹும், தொழுகையோட சேர்த்து அல்லாஹ் தஆலா மஷ்வராவை சேர்த்து சொல்லி இருக்கிறான். எந்த அடிப்படையில சொன்னா அதிர்ச்சி சொன்னாங்க, மூணு அடிப்படையில. ஒண்ணு இமாமத்துடைய அடிப்படையில, இன்னொன்னு இஸ்திமாயத்துடைய அடிப்படையில, இன்னொன்னு மஸ்ஜிதுடைய அடிப்படையில. எப்படி ஒரு இமாம் முக்ததியோ, ஒரு பைசல் அதே போல சாத்திகள் இருக்கணும், ஒரு அமீர் அது கூட சாத்திகள் இருக்கணும். தொழுகை மாதிரியே தொழுகையில எப்படி 2-3 இமாம்கள் இல்லையோ, அது போல நம்முடைய பைசலா முடிவு செய்யறோடு 2-3 பேர் இல்ல, ஒரே ஒருத்தர் தான் இருக்கணும். அடுத்தது இஸ்திமாயத், எப்படி எல்லாம் ஒண்ணு சேர்ந்து தொழுகணுமோ அதே போல எல்லாம் ஒண்ணு சேர்ந்து மஷ்வரா செய்யணும். அதே போல மஸ்ஜிதுல தொழுகை நடக்கும், அதே போலதான் மஷ்வராவுக்குன்னு ஒரு இடம் இருக்கு, அந்த இடத்துல மஷ்வரா நடக்கும். இந்த இடத்துல சொன்னாங்க அதிபதி, நான் சொல்றேன், வெறும் தொழுகையில வெறும் வந்தாங்க தொழுதாங்க மட்டும் இல்ல, சாரி ஹரக்காத்து சக்கனாத். அந்த தொழுகையில ஒரு இமாம் நிக்கிறோம்னா நம்முடைய எல்லாமே அந்த இமாமை பின்பற்றி தான். அவர் குனிஞ்சா குனிவோம், நிமிர்ந்தா நிமிருவோம், அவர் சலாம் எடுத்தா சலாம் எடுப்போம், அவர் சஜ்ஜா செஞ்சா நம்ம சஜ்ஜா செய்வோம், அவர் என்ன செய்யறாரு இதெல்லாம் செய்யணும். இஸ்லாத்துல தொழுகையை விட பெரிய அமல் இல்ல, தாவத்துல மஷ்வரா விட பெரிய அமல் இல்ல. இந்த உம்மத்துடைய இஸ்திமாயத்தை வெளிப்படக்கூடிய 2 இடம் இருக்கு, ஒண்ணு தொழுகை, இன்னொன்னு மஷ்வரா. அதனால அதை 2 எல்லாம் சேர்த்து சொல்லி இருக்கிறான். அப்ப இஸ்திமாயத்து வந்துருச்சுங்கிற அடையாளமே மஷ்வரா தான். எனவே மஷ்வராவுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுங்க. எப்படி தொழுகைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அது மாதிரி தொழுகைக்கு பாங்கு சொல்லப்பட்டு விட்டால் எல்லா காரியங்களையும் விட்டுட்டு நாம வருகிறோமே, அதுபோல மஷ்வராவுக்கு நீங்க எல்லா காரியங்களையும் விட்டுட்டு வாங்க. யாரு தன்னுடைய சொந்த வேலைகளை தேவைகளை விட மாட்டாங்களோ அவங்களுடைய முஜாஹதாங்கிறது முடிஞ்சு போயிடும். பிறகு அவங்களுடைய உள்ளத்துல மஷ்வராவுடைய உமூர்கள், இல்ஹாம், உதிப்புகள் எல்லாம் போட மாட்டான், வேலைகளுடைய விளக்கத்தை எல்லாம் கொடுக்க மாட்டான். அதனால மஷ்வராவுக்கு முதலாவது எல்லா வேலைகளை விட்டுட்டு நம்ம வரணும். சில பேர் இன்னைக்கு எப்படி ஆச்சுன்னா, மஷ்வராவுக்கு அவங்க அபிப்பிராயம் ரொம்ப முக்கியம், அதனால வேலை விட்டுட்டு வரணும். அவரால் வேலை விட முடியல, அவர் வேலையில இருக்கிறாரு, மஷ்வரா நேரத்துக்கு வர முடியாது, அதனால என்னங்க, அதனால இந்த அபிப்பிராயம் சொல்லி விட்டாருங்க, இந்த அபிப்பிராயம் சொல்லி விட்டாருங்க. அவருக்கு 2 பேர் அபிப்பிராயம் சொல்லுவாங்க, அவர் யாரு சொன்னவரோ அவர் வரல, வேலையை விட்டுட்டு. அப்ப அதே இமாம் தொழுகிட்டு இருக்காரு, தப்பு வந்துருச்சு, தொழுகையில இருக்கிறவங்க லுக்மா எடுத்து கொடுக்கலாம், வெளியில் உள்ள ஒருத்தர் லுக்மா எடுத்து கொடுத்தா